திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் உரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 71வது பாடல். சுருக்கும் ஐம்புலனும் விரிக்கு மூதறிவும் துண்ணு நல் இனமும் நீத்தகன்றே இருக்கும் வேங்கயவர் இனமும் என்ற அருளி என்ன நின் அடிமை செய்தருள்வாய். முறுக்குமங் கதமாமணி உமிழ்ந்து அகன்ற முளை தளற்றென உளம் வெறுவி தருக்க முன் புலி சென்று உற அருள் சோனசைரனே கைவிநாயகனே சொல்றாரு. அதாவது இந்த பாம்புகள் இருளை கெடுக்கின்ற அது ஒளி வாய்ந்த பெரிய மணிகளை கக்குவதாக சொல்லுவாங்க, புராணங்கள் சொல்லுது. அதை அந்த மாதிரி குகையில கக்கி வச்சுட்டு போயிருந்தான் பாம்புகள். அந்த மணியோட ஒளி, அது ஒளியை பார்த்து இது தழல் தான், ஏன்னா மாணிக்கம் என்ன கலர்ல இருக்கும், செம்மை நேரத்தை சிவப்பா இருக்கும். அந்த ஒளியை கண்டு இது தழல் தான், இதெல்லாம் நெருப்பு அப்படின்னு மனம் பயந்து செருக்கிய அழகிய புலிகள், அவ்வளவு செருக்கோட இருந்த அந்த அழகிய புலிகள் என்ன செய்யுது, அந்த மலை முழையில் சென்று இருத்தருக்கு மருண்டு ஓடுமா. அந்த மலை குகையில நுழைஞ்சி அதுல போய் தங்குறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த புலிகள் எல்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்லி ஓடும் சோனசேலரே கைவிநாயகரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது விடயங்கள்ல செல்லாம மனம் அந்த அடக்கின்ற ஐம்புலன்களும் நற்றுறைகளில் நல்ல துறையில விரித்து செலுத்தக்கூடிய உயரிய உணர்வும் வாழ்தற்குரிய அன்பர் கூட்டமும் அகன்று நீக்கத்தக்க அந்த வெவ்விய கீழ் மக்கள் கூட்டமும் எக்காலத்திலும் எனக்கு அருளி தமியனை உங்களை திருவடிக்கு அடிமையாக்கி கொண்டு அருள்வீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு, விடயங்கள்ல செல்லாத நடக்க ஐம்புலன் வேணும், நல்ல இதுல விரித்து செலுத்தக்கூடிய உயரிய உணர்வு வேணும், வாழ்வதற்கு அன்பர் கூட்டம் வேணும், வெவ்விய கீழ் மக்கள் கூட்டத்துக்கு நீங்கணும். அப்ப எந்த காலத்துல எனக்கு இதெல்லாம் அருளி என்னை உன் திருவடிக்கு அடிமையாக்கி கொள்வே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஐம்புல சுருக்கமும் மூதறிவும் விரிவும் நல்லினம் துண்ணலும் கயவரினம் நீத்தகண்டிருத்தலும் வேண்டும் என்பார். ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், உன் பின்னர் கொண்டு குட்டி பொருள் கொள்ளணும். இதுல முறுக்கும் அங்கதான் அப்படின்னா கொல்லும் பாம்பு அப்படின்னு அர்த்தம். இதுல என்னன்னா, ஆன்மா ஈசனை நோக்கி நிற்பதுதான் ஆன்மீகம் பேசுறோம். ஆன்மா பிரபஞ்சத்தை நோக்கி நிற்கிற இயல்புடையது. இது பற்பல பிரிவுகள் தோறும் தொடர்ந்து வரும் வாசனை. முந்தைய பிரிவில் பெற்ற அனுபவங்கள் என்ன செய்யும், அறிவுல பதிந்திருக்கும் நிலையிலேயே புதிய அனுபவங்களை புதிய பிரிவிலை பெறுவதற்கு ஆன்மா ஆயத்தமாயிடும். தனக்கு மேல ஒருத்தங்க ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை வழிபாடு செய்யறது ஆன்மீகம் அப்படின்னு பலரும் கருதுகிறாங்க. ஆனா அது தெளிந்த பொருள் இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே நோக்கிட்டு இருக்க தன்னுடைய தன்மை மாறியே ஈசனாகிய முழுமுதற் பொருளையே நோக்கி நிற்கணும். அப்படின்னா எப்படி பொருட்படுத்திக்கிறது இந்த நிலைமையை? பிரபஞ்சத்தோட ஆன்மா தொடர்படுத்துறது இந்த உடம்புக்கு கண் ஈசனால் தரப்பட்ட ஐம்பொறிகளை ஒண்ணு. அது எது? கண், காது, நாசி, நா, மெய். அப்ப காட்சியிலே, ஓசையிலே, நாட்டத்திலே, சுவையிலே, ஸ்பரிசத்திலே இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதற்கு இந்த ஐம்பொறிகளும் கருவிகளாகுது. கண் மூலமா தொடர்பு கொள்வதை தவிர்க்க கண்ணை முடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொறிக்கும் செஞ்சு பார்க்கலாம். ஆனா இதுவா முறை? இந்த மாதிரி வாழ்வதற்காக ஈசன் உடல் கொடுத்தான் அப்படின்னா பொறிகால தொடர்பு இந்த பிரபஞ்ச நோக்க மாற்றிக்கிறது எப்படி? அதுதான் சிவபிரகாசம் உபயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சுருக்கும் ஐம்புலனும் அப்படின்னு சொல்றாரு. கண்களை கட்டுப்படுத்ததை விட காட்சியின் மேல் உள்ள ஆர்வத்தை சுருக்குக அப்படின்னு சொல்றாரு. நாவை கட்டுப்படுத்ததை விட அந்த சுவையின் மேல் உள்ள ஆர்வத்தை சுருக்குக. அப்ப நாசியை கட்டுப்படுத்தினா வாசனை திரவியங்கள் மேல் உள்ள ஆர்வத்தை சுருக்கணும். இப்ப செவியை கட்டுப்படுத்தினா இது உயிருக்கு பயனற்ற செய்தியில கேட்டதுல ஆர்வத்தை சுருக்கணும். மெய்யை கட்டுப்படுத்தல்ங்கிறது அந்த தீண்டல் இன்பத்துல நிகழ்ற அந்த ஆர்வத்தை சுருக்கணும். இந்த மாதிரி ஐம்பொறிகளையும் சுருக்குக அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு, ஐம்பொறிகள் பற்றும் ஐம்புல உணர்வுகளை சுருக்குக அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்றாரு. இந்த ஐம்பொறிகளை அனுபவம் பெற்று வந்த உயிர் அறிவும் சுருங்குமே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு சுவாமி. என்ன சொல்றாரு, விரிக்கும் மூதறிவும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அறிவு இப்ப விரிவுபடணுங்கிறாரு. இந்த ஐம்பொறிகளும் சுருக்கணும், அறிவு விரிவுபடணும். ஐம்பொறியுடைய ஆதிக்கத்தால ஐம்பொறியின் தொடர் நுகர்வால சுருங்கி இந்த அறிவு என்ன செய்யும், இப்ப விரிய தொடங்கும். இது வியாபகமாகும் அறிவை வியாபக பொருளா சிவத்தின் பால் செலுத்த வேண்டும். அப்ப அறிவு புறத்தே செல்லும் கருவிகளால் இந்த பிரபஞ்ச வயப்பட்டு புறத்தே சுருங்கி கிடந்தது. இப்போது நம்ம புறம் செலுத்த நிறுத்தினோம்னா என்ன ஆச்சு, அகத்தை உள்ள பொருள் நாடி இயல்பாகவே அது விரிகிறது. அதைத்தான் என்ன சொல்றாரு, பைம் மறித்து பார்த்தல் அப்படின்னு உபாயமா சொல்றாரு. அப்ப விரிக்கும் மூதறிவு என்றாலும் மூதறிவின் பால் விரியும் ஆன்ம அறிவு அப்படின்னு தான் வச்சுக்கணும். மூதறிவு விரியாது, ஆன்ம அறிவு மூதறிவின் பால் விரியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து. அதனால ஒன்று நிகழ்ந்தாலே மற்றது கூடும். இது ஐம்பது சுருங்கினாலே அறிவு விரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஓவர இமைக்கும் சேன் விளங் கவிரொளி அப்படின்னு நக்கீரர் வாக்கில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மூதறிவு ஒளின்னு சொல்றாரு. இது நிகழும்போது இன்னும் நிகழ வேண்டிய ரெண்டு சாமி சொல்றாரு. என்னன்னா, அது ஒருங்கே நிகழ வேண்டியதுதான். முதல்ல அன்பர் கூட்டத்தை நல்லுறவு வாய்க்கணும்னு சொல்றாரு. அந்த இணக்கம் எப்படி இருக்கும், விரிக்கும் மூதறிவுக்கு பெரிதும் துணையா இருக்கும். அப்ப அடியார் நடு உள்ளிருக்கும் அருளை புரியான் மணிவாச பெருமான் சொல்றாரு. ஞான நெஞ்சினற்பால் இணங்கிடு கூர்மை தந்தி இனிது ஆள வந்தருள் புரியான் அருணையினார் கேட்கிறாரு. அடியாரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு அபிராம்பட்டர் சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் போதாது. அந்த கொடிய குணங்களை கொண்ட உறவை தவிர்த்து நிற்றலும் மிக மிக வேண்டப்படுவது ஒன்று. எத்தனை மழை பெஞ்சாலும் ஓட்ட பாத்திரத்துல நீ தங்குமா, அது மாதிரி எத்தனை நல்ல உறவு இருந்தாலும் தீய உறவுகள் என்ன செய்யும், அதோட பயன்களை நுகர ஒட்டாது. எனவே அவருடைய கூட்டுறவு அறவே தவிர்க்கப்படும் சொல்றாரு சுவாமிகள். எப்படி சொல்றாருன்னா, துண்ணு நல்லினமும் நீத்தகன்றே இருக்கும் வெங்கயவர் இனமும் அப்படின்னு சொல்றாரு பாடல்ல. அப்ப நம்மளுக்கு ஈசனுக்கு அடிமையாதுன்னா இந்த 4 கூடினாதான் சாத்தியமாகிறாரு. என்னென்னது, சுருக்கும் ஐம்புலன் அறிவு, பெருக்கும் முழுமுதற்பால் அன்பு, நல்ல அன்பர் திருக்கூட்ட உறவு, கைவரணத்தை நீக்கம். இந்த 4 இருந்தாதான் இதை எனக்கு அருளி அடியனுக்கு உன்னுடைய அடிமையாகும் பேட்டை தாரும் அப்படின்னு சொல்லி பெருமாட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்கிறாரு. சுருக்கும் ஐம்புலனும் விரிக்கும் மூதறிவும் துண்ணு நல்லினமும் நீத்தகன்றே இருக்கும் வெங்கையவர் இனமும் என்ற அருளி என்னை நின் அடிமை செய்த அருள்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொன்று இந்த பாட்டை ஒரு கருமையான கற்பனை நாயகம் சொல்றாரு சிந்தைக்கு இருந்தா. அது என்னன்னா, இந்த மலையில நாகங்கள் பல ஊறுது. அது என்ன செய்யுதுன்னா, அந்த மூத்து போன ரொம்ப நீண்ட நாட்கள் வாழ்ந்த நாகங்கள் என்ன செய்யும்,
வெளியேற்றப்படாம தன்னுடைய நஞ்சை வந்து தன் உடல்ல இருக்க நஞ்சை அப்படியே மணிகளாக்கிடும். அந்த மணிகளை வந்து மலை குகையில விட்டு சென்றது. அந்த மணியோட ஒளி இரவு நேரத்தில் அந்த குகைகள் பெரிதும் ஒளிர்கின்றன. அந்த இருள் நேரத்துல குகைக்குள்ள பிரகாசிக்கின்ற ஒளி வந்து எப்படி இருக்கும், உள்ளே நெருப்பட்டி எறிகின்ற மாதிரி ஒரு காட்சியை தருதான். மலையில வாழ்ற புலிகள் என்ன செய்யுது, இந்த குகையில தங்குறதுக்காக வரும்போது அவ திடுக்கிடுகின்ற, என்னடா அந்த குகையில தீப்பற்றி கொண்டது, நம்ம உள்ளே செல்வது ஆபத்து அப்படின்னு சொல்லி அஞ்சு ஓடி விடுகிறான். அதான் எப்படி சொல்றாரு, முறுக்கும் அங்கத மாமணி உமிழ்ந்து அகன்ற முளை தளச்சன உளம்பெருவி தருக்கும் பொன்புலி சென்றுற மருள் சோன சைலனே அப்படின்னு பாடுறாரு. அப்ப புலிகளை தருக்கும் பொன்புலின்னு சொல்றாரு. இயல்பாகவே செருக்கை உடைய அழகிய புலி தன் செருக்கு அகன்றது அப்படின்னு சொல்றாரு. அகன்று ஓடிவிட்டது. அப்ப புலி செருக்கினால் ஒளியை தீ என மருண்டது போல தன்முனைப்பால் இந்த மலையை நெருங்குறவங்க இந்த மலை பெருமையை அறியாது விலகுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவனிங்க புலி செருக்கோட ஒளியை பார்த்து என்ன செய்து தீன் மருண்டுது. அது மாதிரி தன்முனைப்போட இந்த மலையை நெருங்கினா இந்த மலையோட பெருமை அறியாதவர்கள் விலகி விடுவார்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சுவாமிகள் விளக்கம் கூறுகிறார். 72வது பாடல். அந்தரி குமரி அஞ்சலி கௌரி அம்பிகை மனோன்மணி மதங்கி சுந்தரி உமை உண்ணாமலையனின் துணைவியை வாழ்த்துமாறு அருளாய் வந்தரி சுருதி மருங்கினீர் பாட வயங்குதும் குருவு நாரதனும் தந்திரி இசை யாழ் பாடும் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றாருன்னா, வண்டுகள்லாம் வந்து அருகில் அணைந்து சுதி பாடுதான். அந்த சுதியை தழுவி கொண்டு என்ன செய்யறாங்க, புகழ் வாய்ந்த தும்புருவும் நாரதனும் நரம்போடு கூடிய அந்த யாழினை இசைப்பாடி பழகுறாங்களாம். அப்ப அருணாமலையில் இருக்கிற வண்டுகள் வந்து சுதி பாடுவதை கேட்டுக்கொண்டு அந்த சுதியை தழுவி கொண்டு கீர்த்தி வாய்ந்த தும்புருவும் நாரதனும் நரம்போடு கூடிய யாழினை கொண்டு இசைப்பாடி பழகுறாங்களாம் சோனசைலரை அப்படின்னு விழிக்கிறார். சோனசைலரை கைலை நாயகனை விழித்து மேலான முத்தி நாட்டினை உடையவளே, அப்புறம் அது அந்தரி குமரி அஞ்சலின்னு சொல்லி விழிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு. அதாவது மேலான முத்தி நாட்டினை உடையவளே, எவ்வளம்னா அழகு உடையவளே, சரணம் புக்க அடியவர்களுக்கு அதாவது உன்னை சரணடைந்தவர்களுக்கு அபயம் தருபவளே, சொர்ண மேனியளே, உலகுக்கு தாயே, மனாதீதமானவளே அதாவது மனதை கடந்தவள், இசைப்பாடி அமரும் திருக்கோலத்தவளே, நல் அழகினை உடையவளே, காப்பவளே, அபீத குசலத்தவளே என்று என்ன சொல்றாரு, பெருமானுடைய துணைவியாகிய அம்பிகையை வாழ்த்தும்படி என்னை அருள்க. நான் அந்த மாதிரி அம்பிகையை வந்து வாழ்த்துறதுக்கே உன் அருள் வேண்டும் என்று பெருமானை வேண்டுகிறார் முதல் பாதியில். இப்ப கௌரினா என்ன அர்த்தம், வெண்ணிறத்தவள்னு அர்த்தம். கௌரம்னா பொன்மை, அதாவது பொன்னிறம், அதுவும் வெண்மைதான். அப்ப அந்த திருவருள் சுரூபியாகிய இந்த தேவியை வழிபடாம நம்ம பெருமானை மட்டும் வழிபட்டா என்ன ஆகும், பேர்மை மீதியை பிரிங்கி முனிவரை போடும் ஆற்றலை இதை பெறாதார். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து தேவியை வழிபடாம பெருமானையே வழிபட்டு இருந்தோம்னா என்ன செய்யும், பிரிங்கி முனிவர் வந்து அம்மையை வழிபட மாட்டேன்னு சொல்லி அவருடைய கால் சக்தியை இழந்து ஒரு மூன்றாவது கால் ஒன்று பெறுவார் அல்லவா, அந்த மாதிரி நம்மளும் ஆற்றலை இதை பெற மாட்டோம். அதனால அந்த திருவருள் சக்தியால தான் நம்மளால பெருமான அடைய பெறுதல் இயல்பு. அதனால என்ன செய்யணும், மற்ற பேரோடு சேர்ந்து அந்த சக்தி வழிபாடும் எளிய இருக்க வேண்டும், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப துணிவியை என்ன சொல்றாரு, வாழ்த்துமாறு அருளாய் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல அரினா வண்டு, சுதினா சுதி. இவர் நாரதர் வந்து முனிசிரேஷ்டர், அவர் மிகப்பெரிய முனிவர் தான். மிக முயன்று நெடுநாள் பயின்று அப்புறம்தான் தும்புருவோடு இசையில் ஒத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாரதர் வந்து மிக முனிசிரேஷ்டரா இருந்தாலும் நீண்ட நாட்கள் பயிற்சி செய்து அந்த தும்புருவோட இசையில் ஒத்து அப்பதான் ஒத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் சிறப்பை சொல்வதற்காக தான் முதல்ல தும்புருன்னு சொல்லி அடுத்து நாரதர்னு சொல்றாரு. 73வது பாடல். நீக்குரு மயலும் நிலைத்த பேரறிவு நின் திரு வடிமலர்க்கு அன்பு காக்குரு மனமும் உடையமை தொண்டர் கணத்தின் உளையனை உள் கணத்தின் உள் எனை விடுத்தருளாய் தேக்குறும் இராளில் கண்ணல் காட்டுவ போல் தென்றல் வந்த அசைதொரு மெல்லத்தாக்குரு காந்தடு பலர் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த தேன் நிரம்பி அந்த கூடாக்கி அந்த வட்டத்துல அந்த நாளியை காட்டுகிற குறிப்பு மாதிரி தென்றல் காட்டு வந்து வீசும்போது மெல்ல மெல்ல மோதும்போது என்ன செய்யும், காந்தல் மட்டும் துடுப்பு மாதிரி இதழ்கள் விரிய பெறும். எல்லாம் வந்து அதோடைய வளமையை தான் கூறுகிறாரு. அந்த தேன் நிரம்பிய கூடு வந்து அந்த நாளியை காட்டுற குறிப்பு இருக்கு. அதுல தென்றல் காற்று வீசும்போது மோதுற காந்தல் மட்டும் இதழ்கள் விரிய பெறுது. அதை வச்சு இந்த நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சோனசைலரை கைலை நாயகன் அழைக்கிறார். இந்த நீக்கும் மய வினையும் திடம்பெற்ற மிக்க உணர்வையும் பெருமானுடைய திருவடி தாமரை அன்பு அமைய சித்தத்தையும் உடையவராகிய அந்த உண்மை அடியவர் கூட்டத்துல தாழ்ந்த அடியானையும் சேர்த்தருள்ளான்னு கேட்கிறாரு. அப்ப மயவினை நீங்கி திடம்பெற்ற மிக்க உணர்வு வேணும், பெருமானுடைய திருவடி தாமரையில அன்பு அமைய செய்த சித்தத்தையும் உடையவராக இருக்கணும், உண்மை அடியவர் கூட்டத்துல தாழ்ந்த அடியானையும் என்னை சேர்த்தருள்வீராக அப்படின்னு பெருமான்ட்ட கேட்கிறாரு. இது சிவபெருமானை வழிபட்டு அடையும் பேற்றினை அவர் அடியவர் வழிபட்டும் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்றாரு. எப்படின்னா, யாரார் பண்ணாங்க அந்த மாதிரி, நாயன்மார்ல நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், அப்புதி அடிகள், பெருமலை குரும நாயனார், இவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணாங்க, அடியார் வணங்கிய வழிபட்டு அடியவர் அடையும் பேற்றை அடைந்தார்கள், வழிபட்டு சிவபெருமானை அடைகிற பேற்றை அடைந்தார்கள். அது என்ன, தொண்டர் களத்தினுள் என்னை விடுத்தருளாய் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குன்னா, திருவடி மருது மும்மணி கோவில வளையார் பசியின் வருந்தார் பிணியின் மதன நம்பு கிளையார் தனங்கண்டு இறங்கி நில்லார் இப்பிறப்பினில் வந்து அடையார் நரகினுக்கென் கடவார் பொன்னலர்ந்த கொன்றை தடையான் இடைமருதன் அடியார் அடி சார்ந்தவரே அப்படின்னு வரும். அதுனா நீக்குறு மயில மயல் நீக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை, மலருக்கு தான் வேற்றுமை மயக்கம். இதுதான் சொல்றாருன்னா, அந்த தேன் தெரிந்த இறால் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லணும்.
தேக்கு நிறைவுன்னு சொல்றாருல, தேக்குன்னு சொல்றாருல, தேக்கு மிரால் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பிரிச்சு படிக்கணும். அப்ப அந்த நாளிகை அறிந்து நம்ம கூடுவதற்காக அந்த காலத்தில் அமைத்து வழங்கப்பட்டது அந்த அந்த தேன் நிரம்பிய கூட ஆகிய வட்டு. இப்ப காந்தல் அரும்பு வந்து தாக்குதல் அளவிற்கே அது வந்து அரும்பு எவ்வளவு அந்த எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த தெண்டல் வந்து தொடுதோ அந்த அளவுக்கு தான் அது மலருமா. அது மலர்றதுக்காக தான் ஒழிய இப்போது வந்து கடிகாரம் நூலாசை அந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் உழவுது அதெல்லாம் கிடையாது. இதை நோக்கி வைக்கும்போது கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெள்ளிய தேன் கூட கரிகார கருவிக்கும் அது மெல்ல தாக்குகிற அந்த காந்தல் மட்டும் வந்து மெல்ல மெல்ல புடைவர் நிலை முள்ளுக்கும், அந்த முள்ளுக்கும் அதுல முறுக்குடையும் துடுப்பனை விரியும் தனி இதழ், அப்புறமேட்டு தனி இதழ் விரியும்ல, அதை வந்து உழவு முள்ளுக்கும் அதை சுற்றி வரும்ல அதுக்கும் அந்த தாக்குற ஓசை வந்து அதோட ஒலிக்கும் ஒருபடியா அது வந்து ஓமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய சாமிகளுடைய பாட்டில் அந்த ஓமை ஒட்டுதலா வருது. அதாவது என்ன சொல்றாருன்னா, உயிரோட துன்பங்களுக்குலாம் அதோட தன்முனைப்பு தான் முதல் காரணம் அமையுது. தன்முனைப்போட வீரியம் குறைய குறைய ஆன்மா என்ன செய்யும், துன்பங்கள் வந்து மெல்ல மெல்ல விடுபடும். நம்மளால இது முடியுது அப்படின்னு நினைச்சு ஒரு செயல் ஈடுபடும் போது உயிர் அதனால மகிழ்வும் நிறைவும் அடைந்தால், நிறைவேறாம போனால் இது துன்பம் அடையுது. இதுதான் நடக்கிறது. ஈசோட விருப்பம் இருக்கும்னா அது நிகழும். அவருக்கு உடன்பாடு இல்லை என்றால் அது மறுக்கப்படும் அப்படின்னு ஆழமா சிந்திச்சு உடன்பட்டு அந்த செயலில் ஈடுபட முடிய செயல முடிவை பெருமான திருவணிக்கே சமர்ப்பித்து அமைதி கொள்வார்கள். இந்த நிலை அத்தனை விதி நிகழ்ந்துருமா? திருக்கோயிலை சூழ்ந்து ஈசனை வழிபாடு செஞ்சு வந்தா இது கூடும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. ஆனாலும் இது விரைந்து கூடுதா அப்படின்னு ஆராய்ந்தோம்னா தயக்கம் வரும். ஆமான்னு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். ஏன்னா திருக்கோயில் வழிபாட்டிலேயே தன்முனைப்பு தலைவிரித்தா அடுத்து அப்படின்னா அதோட சேர்ந்து மற்றொன்றை நாம் செய்து வந்தால் தான் தன்முனைப்பு குறையும். அதாவது இல்லத்தில் நம்ம இருக்கிற இடத்துல எளிமையாவது சிவ வழிபாடு ஏற்றணும். இந்த மாதிரி திருக்கோயில் வழிபாடும் இல்லத்தில் எளிய வழிபாடு ஏற்று வரும்போது தான் ஈசன் மேல் நம்ம கொள்கின்ற பக்தி சற்று சிறக்கும். ஆனா தன்முனைப்பு குறைந்து வருகிறதா அப்படின்னு பார்த்தா மிக மிக மெல்ல தான் நிகழ்ந்து வரும். இந்த ரெண்டு வழிபாடு செய்து வர முடிய அணுகுமுறை வந்து இது புரிந்து போய்விடும். அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும், திருக்கோயில் வழிபாட்டோட இல்லத்திலையும் எளிய வழிபாட்டோட மேலும் செய்ய ஏதாவது இருக்கா, அதனால தன்முனைப்பு குறையுமா அப்படின்னா சிவநெறி ஒன்றை கை காட்டுது. அது என்னன்னா, எதுவுமே எதிர்பாராத தொண்டு புரியலாம். திருக்கோயில் வழிபாடு இல்லத்து வழிபாடு இதோட சேர்ந்து அதோட தொடர்புடைய தொண்டுகளை செய்து வரலாம். இப்ப நம்ம எதிர்பார்த்த பயன் கிட்டுதா? முன்பிருந்த காட்டில் கொஞ்சம் விரைவா தன்முனைப்பு தேஞ்சு வரும். நம்ம வாழ்வில் அணுகுமுறையில நிச்சயம் மாற்றங்களை உணர்வதற்கு முன்பாகவே நம்ம சூழ்ந்துள்ளோம்னா உணர ஆரம்பிச்சுருவாங்க. அதை வெளிப்படையா பேசவும் செய்வாங்க. அதனால சிவ வழிபாடு திருக்கோயிலையும் இல்லத்திலையும் சிவத்தொண்டோடு நிகழ்ற போது பயன் பெரிதளவில் தெரியும் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த விரைவிலும் திருப்தி கொள்ளாத சில பேர் இருப்பாங்க. இன்னும் எனக்கு பல சேர் நான் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்வு மேலோங்கி வரும். அதை தீர்க்கமா குறைக்க முடியாதா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு சுவாமிகள் ஒரு வழி சொல்றாரு சிவபிரகாஷ் சுவாமிகள். எப்போதும் நம்ம உறவு கூடத்தின் சூழலாக தான் இருக்கும் அல்லது நம்ம தொழில் சம்பந்தமான சூழல் இருக்கும். இந்த ரெண்டு சூழலுமே நம்ம தன்முனைப்புக்கு சாதகமானது. அதை விட நம்ம உயர்த்தி கொண்டதுக்கு நம்ம பாடுபடணும். அல்லது அவரோட எவருக்கும் நம்ம தாழ்ந்தவர் அல்ல அப்படிங்கிற நம்ம நிலையத்தை தான் ஈடுபடுவோம். அதனால இந்த சூழல் என்ன செய்ய பெரும்பான்மை நம்ம தன்முனைப்பை வளர்க்கறது தான் சாதகமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், சிவத்தொண்டர்கள் சூழலே இருப்போம்னா நம்ம தன்முனைப்பு விரைந்து கெடும். அதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்முடைய என்ன ஆகும், அந்த தொண்டரில் ஒருவரை விடவும் உயர்ந்தவர் அல்ல அப்படின்னு நினைக்கணும். அதோட ஒருவருக்கு நம்ம சமமும் அல்ல அப்படின்னு அஞ்சி அவங்களை நம்ம ரொம்ப மீள கீழானவர்கள் அப்படின்னு நினைக்கணும். தொண்டர்களோட சேர்ந்து நம்ம கூட உயர்ந்தவங்களும் அல்ல, அவங்க சமமானவங்களும் அல்ல, ஒப்பாரும் மிக்காரும் விட்டோம் அந்த மாதிரியும் அதோட கீழானவர் அப்படின்னு நினைக்கணும். அந்த உணர்வு வந்து நம்ம எதிர்பார்த்த பயனை விரைவாக தருமா. அதனால என்ன செய்யறாரு சிவபிரகாஷ் சுவாமி பெருமாட்டை என்ன கேட்கிறாரு, மெய் தொண்டர் கணத்தினுள் என்னை விடுத்தரலாய் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தொண்டர் எப்படி மெய் தொண்டர்னு சொல்றாரு. அப்ப விதிவசமா பொய் தொண்டத்துக்கு கொடுத்த சிக்கன என்ன கதி, அதே கதி தான். மெய் தொண்டர் எனில் மெய்ப்பொருளே நாடி நிற்கும் தொண்டர்கள் அப்படின்னு பொருள். மெய்ப்பொருள் எது, அந்த சிவ பரம்பொருள் தான். இந்த மெய்ப்பொருள் நாடிக்கும் தொண்டர்களுக்கு 3 சிறப்பு தகுதி இருக்கணும். ஒண்ணு, அவங்க உலக மயக்கத்தில் விடுபட்டவர்கள், உலகத்தார் பாராட்டவங்களுக்காக எதையும் செயற்கையா ஏற்காதவர்கள், உலகத்தார் இன்பம் என்று கருதுவதை தாமும் இன்பம் என்று கருதி அதை பெறுவதற்கான வருத்தமும் காலவரையும் செய்யாதவர்கள். அவங்களுடைய தகுதி வந்து நீக்குறு மயரும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அதாவது மயல் நீங்கிய மெய்த்தொண்டர் அப்படின்னு நினைச்சுக்கணும். 2வது தகுதி என்னன்னா, இந்த மயல் நீங்கிய காரணத்தால விளைந்த நிலையானது விரிந்த அறிவுடையவங்களா அவங்க இருப்பாங்க. ஒன்றுல உறுதியா நிற்கிற அறிவுத்திறமும் நன்மை தீமைகளை பாரபட்சமின்றி ஆய்வு செய்கின்ற திறமும் அந்த அறிவில் அவங்களுக்கு விளங்கும். இதைத்தான் சுவாமி என்ன சொல்றாரு, நிலைத்த பேரறிவுடைய மெய்த்தொண்டர்னு சொல்றாரு. 3வது தகுதியா என்ன சொல்றாருன்னா, மிக இந்தியாவையான தகுதியா சுவாமி ஒண்ணு சொல்றாரு. அந்த தகுதி என்ன, அன்பு பற்றியது. அப்ப மெய்த்தொண்டர் வந்து அன்புடையதாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு எளிதில் விளங்கணும். அப்ப அன்பு வந்து ஈசனுடைய திருவடியாக மலருக்கு செலுத்தப்படுவதான ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவனுக்கு அன்பு செலுத்துன்னு பொதுவா சொல்லாம சிவன் திருவடிக்கு அன்பு செலுத்தினா எதிர தன்னை இழந்து செலுத்துகின்ற அன்பே திருவடி செலுத்துற அன்பு. அதுதான் சுவாமிகள் திருவடி மலருக்கு அன்பு காக்குறு மனமுடைய மெய்த்தொண்டர் அப்படின்னு சொல்றாரு. அன்பு செலுத்தல் அப்படின்னு சொல்லாம அன்பு காக்குறுன்னு ஏன் சொல்றாரு, இந்த காத்துல இருந்து சிதறாம ஒன்றுபடுத்தி இந்த அன்பை செலுத்துறது. ஒன்றிருந்து நினைவுகள் அப்படின்னு அப்படி பெருமான் சொல்றாரு. அதை அதுல சுவாமிகள் ஒரு அற்புதமான கவிஞை திட்டார். என்னன்னா, தேனிறமே அடை மரத்துல தொங்குது, அது நிறைய காந்தல் மரம், அந்த கொடியில காந்தல் மலர்கள் மலர பக்கத்தோட இருக்கு. அப்போ தென்றல் மெதுவாக வீசி அந்த கொடியை அசைது அதுல அந்த காந்தல் மெதுவாக சென்று அந்த தேனில மோதுது. அதுதான் என்ன சொல்றாரு, தேக்குறும் இராவிற் கண்ணல் காட்டுவது போல் தென்றல் வந்து அசைத்தோறும் மெல்லத்தாக்குறு காந்தல் துடுப்பலர் அப்படிங்கிறதா பாடல். இது எதை சொல்லுதுன்னா, காலம் அறிவிக்கிற அந்த செகண்டில சுத்தி மோதுற மாதிரி இருக்கான். இது ஒரு பெரிய இது கட்டியிருப்பாங்க சேகண்டின்னு சொல்லி, அதுல சுத்தி வச்சு டங் டங் சவுண்ட் எழுப்புவாங்க. அந்த மாதிரி அது எந்த காலம், பூசைக்குரிய காலம். அது எப்படி தெரிய வருது, அந்த மோதிய காந்தல் அரும்பு அந்த வேதத்துல மலர்ந்து நிக்குது. அப்ப அந்த தேன் புளிர்ந்த அந்த திருவடியில சார்ந்து மலரும் பக்குவம் பெற்ற அடியார்கள் அந்த காந்தல் அரும்பாகி நம்மை சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய கருத்தை நுட்பமாக உணர்த்தியதை நம்ம நினைந்து மகிழலாம். 74வது பாடல்.
பவமிலே இனியாம் என்று இருமாந்து பயமர வியந்திட பத்தி நவமிலே அடியே மென் செய்வான் இருந்து நாடினை வரிதொடிக்கின்றேன் அவமிலேம் இமையா விழியினார் காண்கையால் வளங்கொட அடி நிறந்தோய் தவமிலே என வான் சுடர் தொடும் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றான்னா, இமையா நாட்டத்தால் தரிசிக்கப்படுதலின் வீண் செய்கை இல்லேன் அப்படின்னு சொல்ற. அதாவது இமையாதுன்னா கண்ணு இமைக்கிற நேரம் கூட நம்ம வேற நாட்டத்தை இல்லாம தரிசிக்கிறதுனால வீண் செய்கை இல்லை. நம்ம பிரதட்சணம் செய்யறதுக்கு மாத்திரம், அதாவது பிரதட்சணம் கிரிவலம் வர்றவங்கள அந்த மாதிரி பிரதட்சணம் செய்யறதுக்கு மாத்திரம் பாதங்கள் பூமியில துவையப்பெறும், வேற தவம் ஒன்றும் நாங்கள் செய்ததில்லை அப்படின்னு சொர்க்கத்தை உயர தேவர்கள் மேலுலகத்தில் இருப்பவர்கள் வருந்தி தொழப்பெரும் சோன செய்வரே கைலை நாயகரேன்னு கூப்பிடுறாரு. அதாவது கைலை நாயகரை தேவர்கள் வந்து வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்க? அதை வந்து பிரதட்சணம் செய்ய மட்டும்தான் சுற்றி வராங்க. அப்போ பூமியில தோயிற அந்த கால் பாதம் தோயுது, அந்த மாதிரி தவம் ஒன்றும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி, அது இமையா நாட்டத்தால், அந்த கண் இமையாமல் இருக்கிறதுனால அந்த நாட்டத்தினால நாங்கள் உன்னை தரிசிக்கிறோம், அந்த மாதிரி வீண் செய்கையும் இல்லை, அந்த மாதிரி பூமியில தோய் நடக்கிற தவமும் செய்யலை அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் வருந்துறாங்களாம். அப்படி வருந்தி தொடுகிறாங்களாம் சோனசேலரை கைலை நாயகரை. ஏன் நாம இன்னும் பிறக்கிறது இருப்போமோ இல்லையோ அப்படின்னு இருமாப்படைந்து அச்சமற்று இருந்ததற்கு என்ன அன்பாகிய புதுமை இல்லாதவர் ஆயினேன். அது யாது பண்ணிட்டதற்கோ இந்த நில உலகத்தில் நாட்களை வாழா போக்குகின்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நில உலகம் என்ன சொல்றாங்க, நம்ம இனிமேல் நம்மளுக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு இருமாப்பு இருந்து அச்சமற்று இருக்கிறோம், அன்பாகிய புதுமை இல்லாமல் இருக்கும், இது எந்த பண்ணிட்டுறதுக்காக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நில உலகில் நாட்களை வாழாமல் போக்குகின்றோம். வாழானா வெட்டியா வீணாக்குகின்றோம் அப்படின்னு சொல்லி அந்தோ அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வருந்துகிறார். என்னன்னா, இந்த முளைத்தற்கு அருகே என்னுடைய பாறை கல் மனசு, நம்ம கல் மனசுல செடி முளைக்காது, அந்த மாதிரி பாறை மனத்தை அதை பத்தி முளைக்க பிறகுதான் புதுமை. அந்த புதுமை எப்படி பெற்றா பிறப்பை கடக்கலாம். பவமிலேம் என்று இருந்திட பத்தி நவமிலேம் அப்படின்னு சொல்றாரு. அது பெறாக்கால் என்ன, அது கால கழிவுதான், ஈட்டும் பலன் சிறிதும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது என் செய்வான் இருந்து நாளையே வரிது ஒழிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்களால் கதுவ பெறாத கடவுளை, பார்க்க முடியாத கடவுளை கண்களார இமையா வெளியால காணப்பெறுதலும், கண்ணால பார்க்க முடியாத கடவுள், ஆனால் அவங்க இமையாத கண்களை உடையவர்கள் அந்த தேவலோகத்தில் உள்ளவர்கள். அவங்க கடவுளை கண்ணார இமையா வெளியால பார்க்கறதும் கால் நிலந்தோய வளம் வர்றது தவம் தான் அவங்களுக்கு தவம். அந்த மாதிரி பெறாம அவங்க எப்படி இருக்காங்க, அவமா இருக்காங்க. அதை காணும்போது தவமும் வளம் வருதலும் அவமும் உடையவர் என்பார் என்று சொல்றாரு. அதாவது அவமிலேம் அவங்க தவமிலேம் அப்படின்னு சொல்லி சாமிகள் சொல்ற மாதிரி இந்த பாட்டில் சொல்றாரு. அதாவது சான்றோர் வந்து அச்சமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். அச்சம் சுயநலத்தான் பெரும்பான்மை விளையிறது இல்லையா? அச்சம் வந்து சுயநலத்தான் தான் பயம் வரும். ஆனாலும் அறவாளர் என்ன செய்யறாங்க, ஒன்றுக்கு மட்டும் அச்சம் கொள்வாங்க. என்னன்னா, எதனால பிறப்பு வந்துருமோ, மீண்டும் பிரபஞ்சம் வீழ்ந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப அஞ்சுவாங்க. அந்த அச்சத்தை போக்குற ஒரே சாதனம் சிவபிரகாச சாமி இந்த பாட்டில் சொல்றாரு, பிறப்பை விளைவிப்பது பற்று. நமக்கு பற்று உயிருள்ள பொருளிலும் உயிரில்லாத பொருள் ரெண்டையும் விளையுது. உயிருள்ள பொருளை கொள்ற பட்டு இம்மையிலும், உயிரில் கொள்றப்பட்டு இம்மையிலும், உயிருள்ள பொருளில் பற்றப்பட்டு இம்மை மரமே ரெண்டிலும் துன்பங்கள் விளைவிக்கும். அப்ப பற்று நீக்கிற சிறந்த வழி என்னது? அது இல்லாமல் செய்யறதான். ஏன்னா ஆண்மறிவை எதையாவது பற்றிக்கிட்டு தான் நிற்கும், அந்த இயல்புடையது. இருளை பற்றி இருளாகவும் மணலை பற்றி மணலாகவும் இருக்கும் இல்லையா? சார்ந்ததன் மன்னம்னு சொல்றோம்ல. தீங்கிறது தனித்து நிற்காது. தீ என்ன செய்யும், அது எதையாவது சார்ந்துதான் இருக்கும். அந்த மாதிரி இயல்புடைய அந்த ஆன்மாவுடைய அறிவு என்ன சொல்றாரு, எதையும் பற்றாத அப்படின்னு தடுக்கிறாங்க. அந்த மாதிரி தடுக்கிறது என்ன, அசாத்தியம், கஷ்டம். அப்ப துன்பம் நீங்கிறதுக்கு சமன் சாக்கிய கூறுற உத்திகள்லாம் பின் எதையும் பற்றாத அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இந்த பற்றுகளை விட சொல்றவங்க ஆன்மாவை பற்ற வேண்டியதுக்கான பொருளை சொல்லலை, பற்ற விடுன்னு சொல்றாங்க. எதை பற்றணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னமே சிந்திச்ச மாதிரி இந்த பற்றுக்களை விட்டு ஆன்மா என்ன செய்யுது, பற்றுவதற்கு சைவம் தான் சிவத்தை காட்டுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இருக்கு. ஆன்மா பற்றுக்கிற பொருளுக்கு தக்க மாதிரி தான் அதோட பயனை நுகருது. இந்த நிலையில்லாத பிரபஞ்சத்தை பற்று ஆன்மா என்ன செய்யுது, நிலையில்லாம அலைஞ்சு திரியுது. நிலைத்த பொருளான சிவத்தை பற்றிய பின் அதுவே சிவமாம் தன்மை பெறுகிறது அப்படின்னு சைவம் பேசுது. அப்படின்னா பிரபஞ்ச பற்றுக்களை விடுறதுக்கு முயற்சி வேண்டாமா? அதுக்கான தனி முயற்சி வேண்டப்படுவதில்லை. சிவத்தை உறுதியா பற்றிக்கிட்டா ஆன்மாவுடைய மற்ற பற்றுகள் தாமாகவே கலந்துவிடும். இது அருமையான வார்த்தை. அதாவது வள்ளுவர் பெருமான் சொல்லல, பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார். அதாவது பத்தி கொடுக்க சுவாமி என்ன சொல்றாரு, அற்புதமா பேர் சொல்றாரு. சிவத்தின் மேல் கொண்ட பற்று பத்தி மற்ற பற்றுகளை போக்கி உண்மையே தருக அப்படின்னு வேண்டி நம்ம அன்பு செஞ்சு நிற்கிறது தான் பத்தி நவம். அப்படின்னு நவம்னா புதுமையா வேண்டாம் சொல்றாரு. நான் மற்ற பற்றை போக்கி இருக்கிறதுக்கு நீ உன்னையே தா சிவமே அப்படின்னு கேட்கணுமா. நவம்னா புதுமைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஈஸ்வரம் பத்தி கொள்வர்களுக்கு பத்தி ஒவ்வொரு நாளும் புதுமையா இருக்கும். அதனால வந்து ஒரு திருக்கோயில் போறாரு, சிவபெருமானை தரிசிக்கிறாரு, உவகை பெறுகிறது, கண்ணீர் பாய்கிறது, உள்ளம் உருகிறது, பதிகம் ஆடுகிறார். அப்ப அந்த கோயில் நீங்கி மற்றொரு கோயில் போறாரு, அங்கேயும் அதே மாதிரியான திருக்கோயில், அதே மூலவர், சிவலிங்கம். ஆனா இப்ப எப்படி இருக்கு, அவர் புதுமையா ஒரு அனுபவம் கிடைக்குது. அப்ப புதிய உணர்வு அனுபவம் விளையுது. அங்கேயும் வேற பதிகம், அது பக்தி பெருக்கில் அருள்கிறார். இந்த மாதிரி பத்தி வந்து புதுமையாக ஒவ்வொரு நாளும் பக்தருக்கு அனுபவம் வழங்குது. இதை குறித்து அந்த பத்தி என்ன சொல்றாரு, பத்தி நவம் அப்படின்னு சொல்லி சாமிகள் சொல்லி இந்த பத்தி நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறாரு சிவபிரகாச சுவாமிகள். இந்த மாதிரி பத்தி உடையவங்க பிறப்பை பற்றிய அச்சம் இல்லாம இருமாந்து இருப்பங்கன்னு சொல்றாரு. அதாவது பவமிலேம் இனியாம் என்று இருமாந்து பயமர இருந்திட பத்தி நவம் இலேம் அடியேம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பத்தி நவம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு வருந்துகிறார்.
இப்போ நாம இருக்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம்னு அப்பர் பெருமான் சொன்னால அந்த இருமாப்பை நம்ம நினைத்து பார்க்கணும். இந்த பத்தியை பெறுவதற்கான முயற்சிகளாக செய்யறேன்னு கேட்டால் அதுக்கும் ஊக்கம் இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு சுவாமிகள். பிறப்பு நீங்கிறதுக்கு செய்கிற முயற்சியுடைய வாழ்நாள் தான் வாழ்ந்த நாள். அந்த முயற்சி இல்லாமல் வேறு பல ஊக்கம் கொண்டு தெரிஞ்சா அதெல்லாம் வீழ்ந்த நாள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தெரிந்து பெறுகிற பொருள் தான் என்னன்னா அதுக்கும் சரியா விடை இருக்க முடியல நம்மளால. அதைத்தான் சுவாமி என்ன சொல்றாரு, பயமிலே மினியாம் என்று இருமாந்து பயமறை இருந்திட பத்தி நவமிலே மடியே என் செய்வான் இருந்து நாடினை வரிது ஒழிக்கின்றேன் அப்படின்னு வருந்திப்பாரார் நமக்காக. தொடர்ந்து ஒரு அற்புதமான செய்தியை பதிவு செய்றாரு. அண்ணாமலையாட்டை எப்படி பத்தி கொள்றது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது திருவண்ணாமலை தேவர்கள்லாம் வந்து குவிக்கிறாங்க, மலையை கண்குள்ள தரிசிக்கிறாங்க. நம்ம போலவா இல்லை, அதை விட பன்மடங்கா தரிசித்து உவகை அடைகிறார்கள், சந்தோஷப்படுறாங்க. ஏன்? இமையவர் கண்ணிற்கும் நம் கண்ணிற்கும் வேறுபாடு உண்டு. இமையவர்களுடைய கண்கள் என்ன ஆகும்? இமைக்காத கண்கள் அவங்க. நம்ம கண்கள் என்ன செய்ய? இமைத்து திறக்கும் இயல்புடையது. அப்ப இமைக்கும் நேரத்துல கண்கள் மலையை காண்கிறது இல்லை. பார்ப்பதும் மறைவதும் நமக்கு அண்ணாமலை தரிசனம் கிடைக்குது. இங்க மலையே சிவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. ஆனா அண்ணாமலை தரிசிக்கின்ற தேவர்களுக்கு கண்கள் இமைப்பதில்லை. அதனால அவங்க என்ன செய்றாங்க? கண்ணில இருந்து மலை மறையாது பார்த்துக்கிட்டே இருக்கிற பேர் பெற்றவங்க. அந்த மாதிரி கிடைக்கிற தரிசனத்தால அவமில்லாதார் ஆகினோம் அப்படின்னு மகிழ்கிறார்கள் தேவர்கள். சுவாமிகள் பாடத்துல சொல்றாரு, அவமிலேயும் இமையா வெளியினார் காண்கையால் அப்படின்னு தேவர்கள் பெருமிதப்படுறாங்கன்னு சொல்றாரு. அவம் இல்லாம போயிட்டாலும் தவம் இல்லாம இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்களே குறப்பட்டுக்கிறாங்களாம். அதாவது தீமை இல்லாம போறது ஒரு செய்தி, அது நன்மை வரும் அப்படிங்கிற செய்தி இல்லை. தீமை போவதோட நன்மையும் விளையணும், அதான் முக்கியம். அவம் இல்லாது போவதோடு தவமும் விளையணும். அவத்தால தீமையும் தவத்தால் நன்மையும் விளையதுதான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அப்பர் வாக்கு சொல்வாரு. முன்னது தவத்தாலும் பின்னது அவமின்மையாலும் விளைவது. இந்த தேவர்கள் இமையா விடியால பார்க்கறதுனால அவங்க அவம் இல்லாதவர்கள் ஆயிட்டாங்க. ஆனாலும் திரு அண்ணாமலையை வளம் வரத்தாம அவங்களுக்கு கூடல, அதனால அவங்க தவம் இல்லாதவங்களும் ஆயிட்டாங்க. அப்ப தீமைகள் இல்லாது போயிட்டு ஆயினும் நன்மை போடுறவங்களுக்கு கை கூடல. ஏன்? வள வர தவம் இல்லை அவங்களுக்கு. தேவருக்கு கால்கள் நிலத்தில் தோய, அவங்களுடைய கால் வந்து இந்த பூமியில படாது. அப்ப அவங்க மண் மீது நடந்து அண்ணாமலை வள வர தவம் அவங்களுக்கு கிட்டல. இந்த ஏக்கத்தினால அவங்க இறங்கி நிற்கிறாங்களாம், இறக்கப்பட்டு வருந்தி நிற்கிறார்கள். இதுதான் சுவாமிகள் பாட்டில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவமிலோம் இமையா விளியினார் காண்கையால் வளங்கள் அடி நிலந்தோய் தவமிலோம் என வான் சுரர் தொழும். நாங்கள் அத்தகைய தவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி வானவர்கள் தொழுகிறாங்களாம். அப்ப திருவண்ணாமலை பக்தி செலுத்தல் என்ன? கண்ணார மலையை தரிசித்தல், காலார மலையை வளம் வருதல் என்பதாம். மற்றவற்றில் முடங்கி திரிகிறவங்க தவம் உடையரோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கண்ணார காண்பது அவம் தீர்க்கும், காலார வருவது தவம் சேர்க்கும். அப்ப அவம் நீங்க தீமைகள் மாயும், தவம் கூட இன்பங்கள் பெருகும். அப்ப அண்ணாமலையை கண்குளிர கண்டு தரிசித்து அந்த மலையை கால்கள் இழந்தோய வளம் வந்து வழிபடுதல் வந்து உண்மையான பக்தி நிலை அப்படின்னு நமக்கு சுவாமிகள் இந்த பாடலில் உணர்த்துகிறார். 75வது பாடல். கண்கணிற் பறிந்து கண்டுவப்பனவே கைகணிற் தொடுபவே செவிகள் பண்களிற் புகழும் புகழ்ச்சி கேட்பனவே பதனினை வளம் புரிவனவே என்கு புட்டிடப்ப எழுமணி கரவா இருந்து சென்று இருள் கவர்வன போல் தன்கதிர் காற்றை காண்டிடும் சோனசைரனே கைலை நாயகனே. இது என்ன சொல்றாருன்னா, இருள் கவர்வன போல் கதிர்காற்றை காடுதல்னா என்ன? இருட்செறிவு. எப்படி இருட்டு வந்து செறிந்து நிறைந்து கும்மிருட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கரடியோட நிறம் தோன்றாதபடி அந்த கதிர் பரப்பி இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறதுல கரடி அந்த புற்றை தோண்டும் போது அந்த புற்றில இருந்து என்ன வருது? அரவின் மணிகள். அதாவது பாம்பு வந்து மணிகளை முதிர்ந்த பாம்புகள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற நஞ்சு மணி ஆயிரும். அந்த மணியோட மணிகள் வந்து புற்றிலிருந்து வெளிப்படுது. அந்த மாதிரி அரவோட மணிகள் வந்து ஒளித்திருந்து வெளிவந்து இருளை கவர்கின்றன. இருளை கொண்டா இருளை நீக்குதுன்னு அர்த்தம். கவர்கின்றனா இருள் வந்து எடுத்துக்குது, அது எடுத்தனா ஒளி ஆயிரும். அப்ப அந்த மாதிரி கவர்கின்ற மாதிரி அப்ப கரடியோட புற்றை தோண்டும் போது வர்ற மணியால ஒளி மிகுந்து இருள் நீங்குவது போல் இந்த குளிர்ந்த கன கூட்டங்களை வீசப்பெறும் சோனசைலரே அப்படிங்கிறாரு. இந்த கிரணங்கள்லாம் சேர்ந்து கூட்டமா அந்த வீசுகின்ற ஒளியில என்ன ஆகுது? இருள் நீங்கி ஒளி மிகுந்த சோனசைலரே கைலை நாயகரே அப்படின்னு சொல்றாரு. கூட்டு எனது நேத்திரங்கள் வந்து தேவரை பெருமான விரும்பி தரிசித்து மகிழத்தக்கவை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்றாரு. இதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அங்கமாலை திரு அங்கமாலைன்னு நாவுக்கரசுடைய தேவாரம் நல்ல நம்மளுக்கு நினைவு வருது இல்லையா? அவர் கண்கால் காண்மீன்களோ கால் அந்த மாதிரி சொல்றாருல, அந்த மாதிரி என்ன சொல்றாரு? நேத்திரங்கள் கண்கள் பெருமான விரும்பி தரிசித்து மகிழத்தக்கவை. இந்த கைகள் என்ன? அந்த கரங்கள் வந்து உண்மை வணங்கத்தக்கவை. உண்மை வணங்குவதற்காக தான் எனக்கு இந்த கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. காதுகள் எதுக்கு கொடுத்துருக்கு? அடியவர்களால பண்ணோட புகழ்ந்து அது துதிக்கப்படுற கீர்த்தினா என்ன? திருமுறை. நம்முடைய திருமுறைகள் தான். அப்ப அந்த அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோட புகழ்ந்து ஓதுகின்ற துதிக்கின்ற அந்த கீர்த்திகளை கேட்பதற்காக தான் எனக்கு காது இருக்கு. அப்ப கால்கள் எது இருக்கு? உண்மை வளம் புரிய. அப்ப பெருமான வளம் வர்றதுக்கு தான் அந்த கால்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு உறுப்பும் வந்து எல்லாமே வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கும் உன்னை வளம் வர்றதுக்கும் உன்னை வணங்குவதற்காக தான் பெருமானே நீங்க அருளிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன செய்யணும்? பெருமான் வந்து அடியனை ஆண்டருள்வீராக, என்னை வந்து நீங்க ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வந்து சுவாமிகள் வந்து பெருமானை வேண்டுகிறார். நாவுக்கரசர் தேவாரத்துல வந்து தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, அடுத்து இன்னும் நிறைய சொல்றாரு. இந்த இதை தவிர மூக்கே நீ முரளாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூக்கு வாயே வாழ்த்து கண்டாய், அப்ப பெருமானை வாழ்த்தணும். நெஞ்சே நீ நினையாய்,
அப்புறம் கை கால் கூப்பி தொழில், ஆக்கையால் பயன் எண். அப்பனா அரண்கோயில வளம் வந்து அது இல்லாம இருந்தா அந்த ஆக்கையால என்ன பயன் அப்படின்னு கேட்பாரு. கால்களால் பயன் எண். நம்ம வந்து இந்த கோயில வளம் வர்றதுதான் அந்த கால்களுடைய பலன் அப்படின்னு சொல்லுவாரு. உற்றார் யாருலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு வந்து குற்றாலத்தை உரையிற கூத்தன் தான் நமக்கு உற்றார் அப்படின்னு சொல்வாரு. அப்ப ஈசனுடைய பல்கணத்துல ஒருவராக நம்ம எண்ணப்பட்டு அது இருக்கிறது தான் நம்ம இருமாந்திருப்பன் குலம். நான் வந்து பெருமானுடைய அடியார் என்று இருமாந்திருக்கிறேன் என்று பெருமான் நாவுக்கரச பெருமான் பாடுற மாதிரி திரு அங்கமாலை பதிகம் உள்ளது. அந்த பாட்டை இந்த பாடல் நினைவுபடுத்துகிறது. 76வது பாடல். நினைந்திகள் வழிவேற் காளையே என்று நேரிலை அவர் விளைந்திடுவோர் குணந்திரி தடிரின் மடியவே கண்டும் கொடியனேன் வாழ்வு வந்திருந்தேன் மணந்திமிர் மகளிர் சிலம்போடு மைந்தர் வார்கலர் உருவக்கிட வளம்போய் தனந்திடும் அமையத் தறிந்து நான் சோனசைலனே கைலை நாயகனே. என்ன சொல்றா, கலபம்னா சந்தனம். சந்தனம் அணிந்த மங்கைகளுடைய கால் சிலம்போடு ஆடவர்கள் கால் கட்டிய பெரிய வீரக்கலர் மாட்டிக்கொள்ளுதான். அது அறியாம, அது தெரிஞ்சுக்காம பிரச்சனமா சென்று தமது இடம் செல்வதற்காக போய் பிரிவாங்களாம். பிரியும் சமயத்துல தான் உணர்ந்திருக்காங்க ரெண்டு மாட்டிக்கிறது அப்படிங்கிறத. நானே இருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிற சோனசைல கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது ஊன் செறிந்த அந்த கூறிய வேலேந்திய இடம் பருவமுடைய முருக கடவுளே இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேல் வந்து எல்லாரையும் பகைவர்களை குத்தி அதுல வந்து ஊன் வந்து அதில் செறிந்து அது மேல படிந்திருக்கிறது. கூறிய வேல் அதை ஏந்திய இளம் பருவமுடைய முருக கடவுள் தான் இவரே அப்படின்னு சொல்லி தக்க பூண்களை அணிந்த மங்கையர்கள், பூண்கள்லாம் நிறைய ஆவரணங்கள் அணிகலன்களை அணிந்த மங்கையர்கள், அவங்களால் விரும்பப்படுகின்ற ஆடவர்கள். அப்ப தன்மை மாறிய தளிர் போல, எப்படின்னா அந்த யவ்வனம் இளமை மாறி முதிர்ந்தவர்களாக இறந்து ஒளியறத பிரத்யட்சமா நம்ம வாழ்ந்து கண்ணுக்கண்ணா பார்த்துட்டு இருக்கிறோம். நோக்கியும் பார்த்தாலும் இந்த கொடியவனாகிய நான் என்ன செய்யறேன், இந்த வாழ்வை நல்வாழ்வு அப்படின்னு சொல்லி நான் கழித்து சந்தோஷமா இருக்கேன். இது என்ன அறியாமைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இளம் வேலேந்திய இளைஞர்களை பார்த்தா இவதான் முருக கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆண்களும், தக்க பூண்களை நிறைய அணிகள் ஆடை ஆபரணங்கள் அணிந்த மங்கைகளையும் ரெண்டு பேரும் விரும்பப்படுகின்றார்கள். அந்த ஆடவுடைய இந்த தன்மை மாறி இப்ப எப்படி இவங்க எந்த இதை பார்த்து விரும்புறாங்க, அவருடைய வீரத்தையும் இந்த பெண்ணுடைய அழகையும் பார்த்து விரும்புறவங்க, அந்த தன்மை மாறிய தளிர் என்ன செய்யும், தளிர் வளரும், செடியாகும், மரமாகும், காய்க்கும், படுக்கும், அப்புறம் முதிர்ந்து இலையா உதிர்ந்துரும். அந்த மாதிரி இந்த இளமையும் மாறி முதிர்ந்தவர்கள் ஆகிவிடுவார்கள், மாகி இறந்து ஒடிந்து விடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சாலும் பிரத்யட்சமா நான் கண்ணால பார்த்தாலும் என்னுடைய மன நான் ரொம்ப கொடியவன், என்ன செய்யறேன், இந்த வாழ்வு தான் நல்ல வாழ்வு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ந்திருக்கேன், இது என்ன அறியாம அப்படின்னு சொல்லி சுவாமிகள் தன்னையே சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி அவரையும் கண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோனசைல கை நாயனை பிடிக்கிறாரு. அதாவது தளிர் என பெயர்பட்ட அந்த இளதான் பழுப்பு சருகின் மாறி மனிதர் மாதிரி முதல்ல எப்படி இருக்காங்க, பாலர், அப்புறம் அழகா இருக்கான், அப்புறம் குமரனாவா, அப்புறம் தருணர், அதுக்கப்புறம் விருத்தன்னா முதிர்ந்தவர், விருத்தாச்சலம் இருக்குல்ல பழமுது குன்றம், அந்த விருத்தம்னா ரொம்ப வயதானவர்கள் அர்த்தம். அந்த மாதிரி பெற்று மடிவார்கள் அப்படின்னு சொல்லி இளமையோட நிலையாமை எதுவுமே நிலையானது அல்ல இல்லையா, இளமையும் நிலையாது, அழகும் நிலையாது, தெரிஞ்சோம் தளர்ந்திடும் அப்படின்னு சொல்லி அமையத்தை அறிந்தோம் நம்ம என்ன செய்யறோம், அறியாமையில இருக்கோம். இது என்ன அறியாமைன்னு சொல்றாரு. எப்படின்னா அந்த சிலம்பும் கடலும் துவக்குண்டதுன்னு சொல்றாரு பாருங்களேன். அது எதுக்கு சொல்றாருன்னா, அந்த காலில் வந்து அவங்க சிலம்புங்க போட்டிருக்காங்க பெண்கள், ஆடவர்களோட காலில் வந்து வீர கடல் இருக்கு. அது எப்படி மாட்டிக்கும்னா, அதாவது அந்த கடல் வந்து அறவோட படம் போல இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும், லேசா ஓரத்துல வந்து ஒரு வளைச்சு விட்டுருப்பாங்க, ரெண்டு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது பாம்போட படம் மாதிரி இருக்கும். அது என்ன செய்யுது, அந்த கடலை போய் பற்றி கொள்ளுது. அந்த பெண்கள் அணிந்திருக்கிற அது சிலம்ப போய் அது கொக்கி போல பண்ணிக்குமா. அதாவது கலரவின் படம் போல் அமைந்து அது கொக்கி போல இருக்காதான் அதுக்கு துவக்கும் கருவின்னு சொல்றாங்க. துவக்குன்னா தொடக்கு, ஒன்று இணைந்து கொள்வது, தொடர்புடையது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அந்த வார்கடல் தான் கச்சால இருக்கப்படுற கடல், ரெண்டும் ஒன்று இது பண்ணிக்கும். அந்த மாதிரி என்ன செய்றாங்க, ஜன நெருக்கம். அப்போ கோயிலுக்குள்ள போகும்போது ரொம்ப கூட்டமாக பிரதர்ஷனம் போகும்போது ரொம்ப மனிதர்கள் வந்து நெருக்கமாக இருப்பாங்கல்ல, அது ஜன நெருக்கத்தால் வழிபடுவர் அதிகமாக இருக்காங்க. அதை வியந்து பார்க்குறாரு. அதனால தான் என்ன ஆகுது, இவங்களை அறியாமல் அந்த இரண்டு இது அணிகளும் ஒன்று தொக்கி கொள்ளுது, ஒன்று பிடிச்சிக்குது. அது அவங்க என்ன செய்றாங்க, அந்த பெரிய கடல் மாட்டிக்கிட்டது கூட அவங்க தெரியல, ஏன்னா அவங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தர் மாட்டிருக்கு. அப்போ பிரதர்ஷனம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்க இடம் செல்றதுக்கு அந்த சன்னிதி வந்து பிரிய போகும்போது பார்த்தா ரெண்டும் காலில் மாட்டிக்கிறத அவங்க தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, நான் இங்கே இருக்கிறாங்களாம். அப்படி நிற்கப்படுகின்ற சோனசைலவே கைலை நாயகரேன்னு சொல்லி பெருமானை அடைத்து இந்த பாட்டில் விவரிக்கிறார் சுவாமிகள். 77வது பாடல். மாந்தளிர் கவற்று மணிச்சிலம்படிகள் வடுவகில் பொருவும் வா நெடுங்கண் காந்தள் இனிமைக்கு மங்கை என்று அவள கண்ணியர் புகழ்வினை அருமோ பூந்திரை சுருட்டும் கடல் கடைகுணரன் பொரியற வின்றி மாதவர்க்கு சாந்துயர் அகற்றும் மருந்தருள் சோனசைலனே கைலை நாயகனே சொல்றாரு. அதனால இந்த பொடிவு பெற்ற அலைகளை மடக்கி வீசுகிறது சமுத்திரம் என்ன செய்யுது, அலைகள் வர வர அதை மடக்கி மீண்டும் மீண்டும் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த கடல். அது எப்படி மத்திட்டு கடைகிறவங்களும், அந்த துத்தினா என்னது, பாம்போட படம், அந்த மாதிரி அழகமே துத்திகளை உடைய பாம்பும் இதெல்லாம் இல்லாமலேயே தம்மை அடைந்த தவத்தில் தவம் செய்தவர்களுக்கு மரண துன்பத்தை ஒழிக்கும் மருந்தை தருபவரான் சோனசைலர் அப்படின்னு சொல்றாரு.
அழகிய மடக்கி வீசு சமுத்திரமும் இல்லை, அது மத்திட்டு கடையிறவங்களும் இல்லை, அழகான துத்தி படம் அமைந்த பாம்பும் இல்லை. இதெல்லாம் இல்லாமலேயே தம்மை அடைந்த தவம் செய்தவர்களுக்கு மரண துன்பத்தை ஒழிக்கின்ற மருந்தை தருகின்ற சோனசைலரை விழிக்கிறார். சோனசைலரே கைலை நாகரே, மணிக சிதமான, அதாவது சிலம்படிந்த கால்கள், அந்த மாந்தடி, தேமாங்கிறது ஒரு மரத்துடைய தளிரையும் கவலச்சிக்கும், அப்படி அந்த அளவுக்கு வந்து சிலம்பணிந்த கால்கள் வந்து தளிர் போல இருக்கான். அந்த ஒளிபெற்ற கண்கள் எப்படி நீண்ட கண்கள், மாம்பிஞ்சை பிளந்து வச்ச மாதிரி, மாவடு வகிரன்னா கண்ணின்னு வரும்ல, அந்த மாதிரி அந்த மாம்பிஞ்சுனா மாவடு, அந்த அந்த வந்து பகிர்ந்தா ரெண்டா பகிர்ந்தா எப்படி இருக்குமோ அது போன்ற கண்களை உடையவடும். அங்க எப்படி இருக்கு, காந்தல் மலர்களை போல் பிரகாசிக்குதான். காந்தல் மலர்கள், செங்காந்தல் மலர்கள் பார்த்துருக்கீங்க, அது வந்து பெண்களுடைய விரல்களுக்கு ஓமையாக சொல்வார்கள். அந்த மலரை போல பிரகாசிக்குதான் அவருடைய இது. அப்ப இந்த மாதிரி வீணால மங்கையில வியந்து திரியும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து அதை வந்து கற்பனை ஓமை கேட்டு நான் வியந்து கொண்டு திரிகிறேனே, என்ன மாதிரி ஒரு தீவனையன தமியன நீ விட்டு ஒழிவியா, என்னை விட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலையே, நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மேற்கூறிய மாதிரி இந்த குணம் திரிஞ்சு வேறுபடுற அங்கங்களை பற்றி கண்ணீர்கள் எல்லாம் புகழ்வினை அருமோ எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நித்தியானந்த சுகத்தை அந்த பாலிக்கிற பெருமான் இது வந்து இடையிலேயே அருந்து போகக்கூடிய சுகம். நித்திய ஆனந்த சுகத்தை பாலிப்பவர் யார்? பெருமான் தான். அவரை புகழ்ற நல்வினை வந்து உருமோ. அப்ப இந்த கண்ணீர்களை புகழ்ற வினை நம்மளுக்கு அறுக்கணும், பெருமான புகழ்ற நல்வினை வந்து நம்மளுக்கு உற வேண்டும், உருக்கணும் சொல்றாரு. நல்வினை உருமோ அப்படின்னு வேண்டினால என்ன செய்யறாரு, போதும் உபகரணங்களால் தேவருக்கு அமுதிந்த மந்திரமாலை மலர் மாதிரி இல்லாம மாதவர்களுக்கு பெருமானுக்கு தானே தனித்து அதனை தருகின்ற சோனசைலம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மந்தாரமலை என்ன செஞ்சது, அமுது எப்படி இருந்தது, எல்லா உபகரணம் இருந்து தேவர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்து அந்த மலையை கடல்ல கடைஞ்சாதான் அது அமுதம் வரும். அது மாதிரி இல்லாம தானே தனித்து இந்த சோனசைல மலை என்ன செய்யுது, தானே தனித்திருந்து மாதவருக்கு அதை தருகின்றது. அதாவது பெரும் தவம் செய்வர்களுக்கு அந்த அமுதம் போன்ற இதை தரக்கூடியது சோனசைலம். அப்படின்னா அதை விட இதுதான் மேம்பட்டதுன்னு சொல்றாரு. இதை விட அந்த மந்தார மலையை விட மேலானது அப்படின்னு சொல்லி இந்த சுவாமி இந்த பாட்டில் ஊமை சொல்லி சொல்றாரு. அதாவது அமிர்தத்தை ஒழிக்கிறதுக்கு தந்தது யாரா இருந்தாலும் அது அமிர்தம் தான், அப்படிதானே. இந்த சாந்து பேராகற்ற மருந்து அப்படின்னு தான் அது சொல்றாங்க, அந்த மருந்தை. அப்ப அந்த மருந்து அமுது இந்த மந்திரம் மாதிரி இல்லாம இவ்வளோ கஷ்டப்படாம வந்தவங்க எல்லாத்துக்கும் தானே தனித்து அது தருகின்ற சோனசைல மாலை என்று பெருமானுடைய அருளை கூறுகிறார் இந்த பாடல் சுவாமிகள். அது 78வது பாடல். சிந்தனை கலங்கி இணைவெளி 2 செவிகளும் செவிடுபட்டு ஐமேல் உந்திட உயிர் போம் பொழுது நின் வடிவம் உளங்கொடும் பரிசன கருளாய் மந்தர சைலம் தருவிடம் களத்து வைத்திடத்தின் இனிம சைலம் தந்திடும் அமுதை வைத்திடும் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மந்திர மலை என்ன தான் பார்த்தோம்னா போன பாட்டுல கடையும் போது அமிர்தம் தருது, அது மாதிரி அதை தந்த காலக்கூடத்தை கண்டத்தில் அமைத்து முதல் அந்த மந்திரம் என்ன கொடுக்குது, காலக்கூடம்னா விஷம், ஆழகால விஷத்தை கொடுக்குது, அதை கண்டத்துல தன்னுடைய கண்டத்திலேயே தொண்டையிலே நிறுத்தி விட்டவர் கண்டத்தில் அமைத்து இமாச்சல அரசன் பெற்றலிய அம்பிகையார் என்னும் அந்த அமுமையமையை வாமபாகத்தில் அமைத்து, அப்ப கண்டத்துல விஷத்தையும் இடப்பக்கம் அம்பிகையும் வைத்து என்ன செய்யறாரு, அருள் செய்கிறார் சோனசைலர். அப்படி கூப்பிடுறாரு, சோனசைலரே கைலை நாயகரே, என்னுடைய சித்தம் பேதித்து 2 விழியும் பஞ்சடைஞ்சி காது 2 செவிடாகி கோலையெல்லாம் மேலே ஏறி வாயால வருது. இந்த மாதிரி உயிரை விட்டு நீங்கும் போது நான் துயரம் படும் பொழுது பெருமானுடைய உருவத்தை மனசுல தியானிக்கும் தன்மையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உயிர் எப்படி இருந்தாலும் உயிர் போகும்போது கூட நம்ம கற்றுணையாவது நம்ம சிவாயவேன்னு மனசுல அந்த தியானிக்கும் தன்மையை எனக்கு அருள வேண்டும் தான் சுவாமிகள் பெருமான்கிட்ட கேட்கிறாரு. இது வந்து ஞானசுந்தர தேவாரத்துல வரும். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறவழிந்திட்டை மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அப்படின்னு கேட்பாரு. நாவுக்கரசு தேவாரத்துல வரும். உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி சிவனுடைய கிருபையால அவருடைய அருளால இந்த காலத்திலிருந்தே இப்ப நம்ம பயின்று வந்த பழக்கத்தால தான் இறுதி காலத்துல என்ன ஆகும், சிவன் சித்தியாக போகும்போது அந்த உணர்ச்சி வந்து நிகழாது. அதனால பயிற்சி நிலை பெறமாறு ஆண்டோர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பலகாலம் பெருமானை பிரார்த்தித்து வேண்டிக்கிட்டாதான் அது இயல்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நாவுடைய கரச தேவாரத்தை சொல்வார்ல, அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா நின்னை சங்கொத்த மேனி செல்வா சாதனா நாயேன் உன்னை எங்குற்றாய் என போதால் இங்குற்றேன் என கண்டாயே அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து 2 மலைகள் அந்த விடத்தையும் அமுதத்தையும் தம்பால் கொண்டுள்ள ஒரு மலை உருவு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சொல்லுகிறார். சாதியை 5 ஒன்ற அனுகிரகம், நிகிரகம்னா மரக்கருணை, அனுகிரகம் அறக்கருணை, அது 2மே உடையதை பத்தி இந்த பாட்டுல சுவாமிகள் சொல்லுகிறார். அதாவது ஈசனுக்கு பெரிதும் பேசப்படுறது திருவருள் தான். நம்ம கிரணங்களை கொண்டு ஒளிக்கதிர்களை கொண்டு பகலவனை அறிகிற மாதிரி அருளை கொண்டு தான் நம்ம ஈசனை அறிய முடியும். அதுதான் திருவாரூர் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர், அவன் அருளாலே அவன் தான் வழங்கின்னு சொல்றாரு. அருள் அறியாதவங்க பொருள் அறியாதவங்க, பொருள் இது பெருமான் தான். அந்த அருள் சிவன் எப்படி விளங்கி தோன்றுது, அந்த அருளால அவன் தரிசி வழிபட்டவங்க பலவாறு சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த அனுபவத்தை அடிப்படையில் சொல்லணும். அதாவது நம்ம கண்ட அருள் விளக்கத்தை அவங்க சொல்ற போது நம்ம போன்ற உயிர் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும், அதுதான் அவருடைய கருணை. ஆனா அந்த அருள் விளக்கத்துல ஈசனுடைய பல்வேறு நலங்கள் வந்து உயிர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டுது. சிவபிரகாச சுவாமிகள் அப்படி இந்த பாட்டுல ஒரு வரியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
ஈசோட அருட்செயலை விட்டு நோக்கிறவங்களுக்கு தான் அந்த செயலோட உண்மை தெளிவாகும். பெருமான் வந்து தம்மிடம் வந்து சரண் புகுந்த திருமால் உள்ளிட்ட தேவர்களுக்கு என்ன சொல்றாரு? உயிர் குறித்து வந்த அச்சமும் துயரும் போகிற மாதிரி அவங்க கடல்ல கடந்த நஞ்சை உண்டாரு. அந்த நஞ்சால கண்டம் கத்தது. இந்த பார்க்கடல கடைதற்கு பெரிதும் ஆதாரம் அளிக்கிறது இந்த மந்திர மலை. அதை கொண்டுதான் கடலை கடைகிறாங்க. அந்த மலையை கொண்டு கடையினால வெளிப்பட்ட நஞ்சு என்ன செய்யுது? தேவர்கள் அஞ்சு மாதிரி செய்வது. புகழம் தேடி கையில புகுறாங்க. அந்த பெருமாள் நஞ்சை ஏற்றி விழுங்கி கண்டத்துல தாங்கினாரு. அதனால ஒரு பேர் நீலகண்டன் ஆயிட்டாரு. அந்த ஈசனுக்கு நஞ்சு தந்த பெரும் பழிக்கு ஆயிட்டு மந்திரமலை. அது மலைக்கே பெரும் அவமானம் ஆயிட்டு. அதனால இந்த பழியை போக்குறது எப்படின்னு தான் சேர்ந்து மலைகள்லாம் வருத்தப்படுது. அப்ப துயர் விட்ட பொழுது ஈசன் என்ன செய்யறாரு? அந்த கவலைக்கு தீர்வு கொடுக்குறாரு. எப்படின்னா, மேற்மையில தவம் புரிந்தான் இமயமலை அரசன். அங்க போய் அம்பிகை குழந்தை வடிவாகி அவனுக்கு ஒரு தாமரை மலர்ல பிறக்கிறார். அந்த இமயமலை சென்று சேர்ந்து அவனுக்கு மகளா வளர்ந்த பெருமாட்டிய உரிய காலத்துல இமவானது சிவபெருமானுக்கு திரும்ப முடிச்சு கொடுக்குறார். இனிமேல் எம்மை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி பெருமாள் என்ன செய்யறாரு? அம்மை இடப்பாகத்துல வச்சுக்கிறார். இந்த மாதிரி மேற்மலது சிவபெருமான் நஞ்சு கொடுத்துச்சு. இமயமலை அம்பிகைக்கு வந்து சரி செய்து விட்டது. அதனால ஈஸ்வரோட அருள்மலை வெளிப்படுது. எப்படின்னா, சிவபெருமான் வந்து வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர், விருப்பெருப்பு இல்லாதவர், உறவு பகை கொள்ளாதவர், இன்ப துன்பம் உறாதவர். அவருக்கு இன்பம் மகிழ்வூட்டுவதும் கிடையாது, துன்பம் துயர்படுத்துவதும் கிடையாது. அதனால இதனெல்லாம் கடந்த ஆனந்த சுரூபி அவரு. இது நிறுவனமா சுவாமிக்கு என்ன சொல்றாரு? இந்த மேல சொன்ன செய்தி எடுத்து சொல்றாரு. பெருமாள் வந்து தனக்கு மலை தந்த லஞ்ச கண்டத்துல ஏற்றாரு. மற்றொரு மலை தந்த அமுதை உடல் இடப்பாகத்துல ஏற்றாரு. அப்ப லஞ்சு தந்தது மந்திரமலை, அமுது தந்தது இமயமலை. உலகத்திலேயே அடியவர்கள் சிவபெருமானை போட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் அவரை தூட்டுறாங்க. ஆனா பெருமாள் அதில் வேறுபாடு பார்க்காம எந்த வேறுபாடு இல்லாம இருக்கான். நமக்கு வர நிகழ்வுகளை வேறுபாடு காண்பவர்கள் அவற்றாலையும் வேறுபாடு வருவார்கள். அதனால சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இன்ப துன்பங்கள்ல வேறுபாடு கூடாத நிலையை இருடைய ஒப்புன்னு சொல்லி அது ரொம்ப இன்றியமையாத பக்குவ நிலைன்னு சொல்லி எடுத்துக்காட்டுது. அப்ப பெருமாள் இங்கே ஏற்றுக்கொண்டது அது மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். அப்ப தமக்கு ஒரு இன்ப துன்பங்களை சமமாக ஏற்று நிலையில மாறுபடாது இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த பாட்டு என்ன சொல்றாரு? முந்தர சைலம் தருவிடம் களத்து வைத்தினிடத்தினில் இமசைலம் தந்திடும் அமுதை வைத்திடும் சோனசைலனையும் கூப்பிடுறாரு. இமசைலனா பனிமலை, இமம்னா பனி. இந்த பார்க்கலை கடந்த தேவர்கள் அஞ்சு கண்டு அஞ்சு ஓடுறாங்க. ஈசன் காத்த உடனே அமுதத்தை எடுத்து திரும்பி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அமுது உண்ட தேவர்கள் மறிப்பார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு. ஆனா நஞ்சுண்ட ஈசன் என்னைக்கு என்றும் இருப்பார். உண்மையான அமுது எங்க இருக்கு? சிவபெருமான்ட்ட தான் இருக்கு. அதோட தூரம் தான். அதை உணர்ந்த அடியார் வந்து சிவனிடம் அதைத்தான் வேண்டி நிற்பாங்க. அதனாலதான் அந்த பாடல்ல சிறைவிடம் தீண்ட பெற்றால் உன்னுடமை நீக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி துன்பத்தை விவரிக்கிறாரு. அப்ப இறப்பு நிலைக்கு சென்றவங்க சிந்தனை தடுமாற்றம் அடையும், விழிகள் பார்வை இழக்கும், செவிக்கிறோம், கேட்கும் திறன் இழந்துரும். இந்த மாதிரி எல்லா துன்பத்துக்கு மேலாக அந்த ஸ்லேட்டு மதம் சளின்னு சொல்லுவாங்க, கோழைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மலைப்பா மாதிரி மேலே ஊந்து களத்தை மூச்சு முடியாம களத்தை நெரிக்கும். இந்த மாதிரிலாம் உயிர் பெறும் தருணத்தில் நிகழும்னு சொல்லி சொன்னார்ல ஞானசம்பந்த பெருமான். அதைத்தான் வந்து இவர் அருணகிரி சுவாமின்னு சொல்வார். சிந்தனை கலங்கி இணைவெளி இருண்டு செவிகளும் செவிடுபட்டு ஐமேல் உந்திட உயிர் போகும் பொழுது அப்படின்னு சொல்லி அருணகிரி சொல்வார். இந்த மாதிரி உயிர்களெல்லாம் துன்பத்துக்கு உள்ளாகி உள்ள விட்டு பிரியும் போது பெருமான் வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சாமிகள் வேண்டாரு. எப்படின்னா, உயிர் போகும் பொழுது நின் வடிவம் உளங்கொள்ளும் பரிசு எனக்கு அருளா அப்படின்னு கேட்கிறாரு. உளங்கொள்ளும் பரிசுனா என்ன? தன் முயற்சியால காணும் திறமையா இருக்கக்கூடாது. ஏன்னா நீயே வந்து அது காணும் திறத்தை எனக்கு அருளி காட்டுதுன்னு சொல்றாரு. உளங்கொள்ளும் பரிசுன்னு சொல்றாரு. அதாவது என் உள்ளம் காணுமாறு நீ காட்டுற தன்மைன்னு கேட்கிறாரு. திருமூலர் என்ன சொல்வார்னா, மறந்தோடி மண்மிசை மண்ணா பிறவி இறந்தோடி காலத்தும் ஈசனை உள்கும் அப்படின்னு இதோபதேசத்துல வருது. அப்ப நம்ம வடிவம் என்ன சோபராசம் சொல்றது? நீலகண்டனா இருக்காரு, உமையொரு பகனா இருக்காரு. இதுதான் அந்த பாடலோட பிற்பகுதியில வச்சிருக்காரு. எப்படின்னா, விடம் கடத்து வைத்து இடத்தினில் இமசைலம் தந்திடும் அமுதை வைத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்தை நிறுத்துகிறார். இனிமேல் பிறகு இடத்துக்கு மருந்து சாவா மருந்தான் அமுது. அந்த அமுது யாரு? ஈசன் தண்டமே வச்சிருக்காரு. அதுதான் திருவருள் அம்மை. அவர் அதைத்தான் உயிருக்கு வழங்குறாரு. எனவே இறக்கும் போது இனி பிறவானிட பெற இந்த சிவ அமுதை அருள்க அப்படிங்கிறது அந்த பாட்டோட சாரம். 79வது பாடல். நயன்கொழு மலரால் நின் திருவடியை நாடரும் உயிரினும் கூற்றம் பயங்கொள அகலாத அர்ச்சனை புரிந்து பரகதி உடையும் நாள் உளதோ வயங்கொழும் விடைய பெரும்பகை கடந்து வான நாடு ஆண்டிட மதிப்போர் சயங்கொள வடைதற் காரணமான் சோனசைலனே கைலை நாயகனே. அதாவது இதுக்காக என்ன செய்யறாரு? நம்மை வெற்றி கொண்ட அந்த விடயங்கள் எது? பெரும் பகைகளை வென்று முத்தி நாட்டை தான் ஆள விரும்புறாங்க ஞானிகள். அந்த பகையை வென்றதுக்கு அடையக்கூடிய காவல் எது? சோனசைலன் தான். அப்ப அந்த கால வரைகளை நோக்கி அந்த உயிர் கவர்கின்ற யமன் என்ன செய்யற? நம்ம கவர்வதற்காக அஞ்சும்படி வரும்போது என்ன செய்யறாரு? தினமும் விட்டு நீங்காமல் பெருமானுடைய திருவடிகளை நல்ல புஷ்பங்களால அர்ச்சித்து திருவடி பேராகிய மேம்பட்ட முத்தியை பெறும் காலமும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது யமன் வருவதற்குள்ளாக இந்த பகையை வென்ற ஞானிகள் அந்த பகையை வென்று அடைய வேண்டிய இடம் எது? சோனசைலம். அதை எனக்கு அந்த திருவடி பேராகிய முத்தியை பெறும் காலம் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது புழுக்கடி மயிர்ச்சிக்கல் முடங்கள் பழமையாதல் வாடல் முதலிய குற்றம் களவாது. எது நல்லது? புழுக்கடி இருக்கக்கூடாது, மயிர் சிக்கி இருக்கக்கூடாது, முடங்கி இருக்கக்கூடாது, பழப்சா இருக்கக்கூடாது, வாடி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குற்றம் களவாத மனமுடைய அப்பொழுது அலதருடைய அப்படிப்பட்டதான் நல்ல மலர்கள். அது வந்து அந்த பரகதி வேண்டி திருவடி கீழ நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? தேவாரம் நாவுக்கர் தேவாரத்துல உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்வாரு. அதை வந்து அருளாலதான். அப்ப அந்த பகையை கடந்து நாடாள அந்த உள்ளவர்களுக்கு மலையறனும் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களுடைய பகையை கடப்பவர்களுக்கு தான் பெருமான் தான் அரணாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அதாவது உயிர்கள் துன்பம் அடையதுக்கு தான் பிறப்புக்கு வர்றது. அது அனுபவம் பெறுவது அப்பதான். அப்ப எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒருத்தவங்க இறக்கிறதுக்கு துணியதில்லை. ஏன் காரணம்? இறப்பு துன்பமே ஒரு பெரிய துன்பம் தான். இளமை காலத்துல பொதுவாக நமக்கு இறப்பை பத்தி சிந்தனை வர்றதில்லை. காரணம் என்ன? வினைகளை விரைந்து அனுபவிக்கிறோம். நம்ம
துரோபவம் புரோதாயி தான் அதை வந்து பிரபஞ்சத்தின் விடயத்தை ஈர்த்து நம்மளை மூழ்கடிச்சு பெருமானை பற்றி சிந்தனையை மறக்கடிக்குது. இறப்பு எல்லோருக்கும் பொதுதான். அது வரும்போது தான் துன்பம் அப்படிங்கிறதுல, வர்றதுக்கு முன்பும் அது தீரா பிணிகள் வாயிலாவது நம்ம நோய்கள் வருது இல்லவா, அதுவும் துன்பம் தான். அப்ப ஒருவர் வந்து மற்ற துன்பங்களையும் தம்மை விடுத்துக் கொள்ற முயற்சியை காட்டிலும் இறப்பு துன்பத்திலிருந்து விடுத்துக் கொள்ற முயற்சி தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு சிறந்த வழி என்ன? நம்ம அறம் செய்யறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கார் பொன்றா துணை அப்படின்னு குறள் சொல்லுது. மரண தருவாயில துணை தேடுறதை காட்டிலும் என்ன, சில நலமா உள்ள போதே அதை அடையிறதுக்கு சமயம் காட்டுற வழிதான். அது எது? அறம் தான். பொன்றுங்கால் பொன்றா துணையாக விளங்கும் அப்படின்னு சொல்லி அறத்தை சொல்றாரு. அது துணையா விளங்குமா? அது சித்தோ அது தேடி வந்து நம்மளை உரிய காலத்துல ஒரு இடத்துல சேர்க்கிற தர அதுக்கு இருக்கா? சேர்ந்து துணை புரியுமா? இல்லை. அப்படின்னா அந்த பயணம் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நம்ம உணரணும். அவர் தான் துணையாக கொள்ளணும். அப்ப அறங்கிறது என்ன? அவரையே துணையாக கொண்டு செய்வது தான் அறம். இந்த மாதிரி நம்ம கொள்கின்ற துணையால நம்ம கண்டு அஞ்சுதான் நம்ம கண்டு அஞ்சோம். நம்ம எதை பார்த்து பயப்படுமோ அது நம்மளை பார்த்து பயப்படும். அப்ப நம்ம கொள்ள வேண்டிய துணையை கொண்டு நம்ம கண்டு அஞ்சு முறையெல்லாம் இருக்கணும். அது அஞ்சுறதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரே துணை எது? சிவம் தான். நம்ம கண்டு அஞ்சுறது காலனை. காலனே கண்டு அஞ்சுறது யார? ஈசன். அப்ப அவர் ஒருவர் தான் நம்ம துணையா கொள்ளணும். அப்ப பொது நீக்கி தனிநிலைய வல்லார்க்கு என்றும் அருந்துணையை ஆயினானே அப்படின்னு அப்பர் சொல்றாரு. அவர் எவ்வாறு துணையா கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிவபிரகாசம் இந்த பாட்டுல சொல்றாரு. எவனை கண்டு அஞ்சாதவங்க யாரு? அவன் வரும்போது நமக்கு பல்வேறு இது நிகழ்ந்துட்டு கொண்டே இருக்கும். சமிக்கையில் சில குறிப்பு கிடைக்கும். அப்ப வரும்போதும் வந்த போதும் உயிரை பல்வாறாக விரட்டுக்கிறான் பயம் காட்டுவான். அப்ப நம்ம அஞ்சு நடக்கிற உயிர் என்ன செய்யும்? அலறி துடிக்கும் அபயம் தேடி. அந்த இடம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? அந்த யமனையே நம்ம அஞ்சு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு சுவாமிகள். அதாவது உற்ற துணையோட விளங்குவரை வந்து விடுதற்கு அஞ்சுவான் யாரு? யமன். நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு அப்பர் சுவாமி சொன்னதுனால. அப்ப காலம் நடுங்கிற பொருள் சிவம் தான். அதே துணையாக கொண்ட உபாயம் தான் சுவாமியால காட்டப்படுறாரு. என்ன செய்யணும்? நாள்தோறும் சிவச்சு அர்ச்சனை புரியணும். நயமான மலர்களாக அர்ச்சனை செய்யணும். நயம்னா என்ன? அது சொல்றாருல, புழு கடிக்காம வண்டு உண்ணாது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ஆனா நலம் அப்படின்னு சொல்றத விட நயம்னு சொல்றாரு. அப்ப நலமா இருக்கும்னு சொல்றத விட நயமா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அது மேலேயும் ஆழமா பொருள் கொள்ளணும். எப்படின்னா, எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆம் அப்படின்னு சொல்றாரு தமிழ் ஆகமத்துல. அப்ப அர்ச்சனை வந்து அருளாளர்கள் பாடலால் செய்யப்படுறதுதான் நயம். திருவாசகம் அந்த பாடல் எல்லாம் அர்ச்சனை புரியதான் சுவாமிகளை நுட்பமா சொல்றாரு. அதாவது எந்த விதமான புழுக்கடி இதெல்லாம் இல்லாத இது புத்தகம் தான். அப்ப திருவாசகம் திருமுறைகள் அப்படின்னு சொல்றாரு. நயங்கொடும் மலரான் என் திருவடியை நாடோறும் அர்ச்சனை புரிந்துன்னு சொல்றாரு பாட்டுல. இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் போது மேலும் ஒரு உண்மையை சொல்றாரு. அகலாது அர்ச்சனை புரிந்துன்னு சொல்லுது அந்த பாட்டுல. அகலாதுன்னா என்ன அர்த்தம்? சிவத்தை விட்டு அகலாதுன்னு பொருள். இதுக்கு பெரும் துணை புரியுது மலர்களிலும் நாமலர்கள். நாமலர்கள்லாம் என்ன? பாடல்கள் தான். அதுதான் நாமலர்கள் சொல்றாரு. இந்த மாதிரி திருமுறை வந்து அர்ச்சனை தான். அது வந்து நம்ம சமயம் போன்ற வழிபாடு. இந்த வழிபாட்டை நினைவகலாமல் நிற்கிறதுக்கு துணை பெறுவது தான் நம்ம அறிந்த மொழியில அர்ச்சனை செய்வது தான் துணை நிற்கும். பொருள் புரியாத மொழியில அர்ச்சனை செய்யும்போது நம்ம என்ன செய்யும்? நம்ம மனசு விவரத்துல அது பாட்டுக்கு தெரியும். அதனால நம்ம தமிழ் மொழியில திருமுறை பாமாலையில பாடி அர்ச்சனை செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம நினைவு வந்து சிவத்தை விட்டு அகலாது, அதுலேயே தோயும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி அர்ச்சனை தோயிறவங்களை கண்டு காலம் அஞ்சுவானாம். அப்படின்னா உயிரினும் கூற்றம் பயங்கொள்ள அகலாது அர்ச்சனை புரிந்து அப்படின்னு சொல்லி அருள்கின்றார். இந்த பொருள் தெரிந்து வழிபாடு எட்டிய அந்த மாணி யாரு? விசால சர்மர். அவர் வந்து உயிர் உண்ண போன காலம் எனக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்ன? காலம் தெரியாதா? சிவபூசையை திருமுறையால் செஞ்சு சிவத்தோட நினைவில் அகலாம் நிற்கிறவ கண்டு அஞ்சுபவன் தான் காலம். அப்ப இந்த மாதிரி செய்கிற வழிபாடு பரகதி கிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு அந்த பாட்டுல. கூற்றம் பயங்கொள்ள அகலாது அர்ச்சனை புரிந்து பரகதி அடையும் நாள் உலகோன்னு கேட்கிறார். அப்ப பரகதிக்கு செல்லும் வழியில் எட்டு செல்வது எதுன்னு சொல்லி நம்ம சார்பா கேட்கிறார் சாமி. நாடோறும் அர்ச்சனை புரியணும், கூற்றம் நஞ்சு மாதிரி பண்ணணும். அவன் நம்ம உயிரை உண்ணுவன் எப்படி? நாள்தோறும் உண்ணுபவன். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம ஆயில அவனே கிழிச்சு எறிகிறான். அப்ப நாள்தோறும் உயிர் இந்த கூட்டு அஞ்ச நாள்தோறும் அர்ச்சனை புரிக அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல பிற்பகுதியில சுவாமிகள் அந்த பாட்டை தான் சொல்றாரு. அதாவது உலக வாழ்வில் நிற்கிறவங்க குறிக்கோளை ஒண்ணு இல்லாம இருக்கிறது இல்ல, சில குறிக்கோளை இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமி சொல்றாரு. அப்ப உயர்ந்த குறிக்கோள் உடையவங்க தான் உயர்ந்தோர். இப்ப குறிக்கோள் உயர்ந்ததா இருந்தா வாழ்வு நெறி எல்லாமே உயர்வா இருக்கும். இப்ப நாடாள குறிக்கோளா இருக்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து பல பகைகளை கடக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சுவாமிகள் என்ன சொல்றாரு? நாடாள மதிப்போர் சிலரை குறிப்பிட்டார். அவங்க எந்த நாடு ஆள விரும்புகிறார்கள்? வானநாடு. வானநாடு ஆண்டின மதிப்போர் இவர்கள் யானிலே நிற்போர். அவங்களுக்கு அந்த உணர்வு தோன்றும். அப்ப வானநாடு ஆளுக்கு அவ்வளவு சுலபமா? பெரும் பகைகளை வெற்றி கொள்ளணும். அந்த படைகளை வெற்றி கொள்வதற்கு தக்க அரண் வேணும். வானநாடு ஆள்வதற்கு 50 கால பற்றுகின்ற விடயங்கள் தான் பெரிய பகை. அப்ப உயிர்களை தம்பசப்படுத்தி அவன் அடிமை கொள்ளும் அந்த அந்த 50 அப்ப அதை வெல்வதற்கு தக்க அரண் வேண்டும். அந்த அரண் எது? திரு அண்ணாமலையே அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்றாரு. அது பயங்கொழும் விடைய பெரும்பகை கடந்து வானநாடு ஆண்டிட மதிப்போர் சயங்கோள அடைதற்கு அரணமா சோனசேனனை கைலாயினேன். தம்மை வயப்படுத்தி அடிமை கொள்ளும் அந்த விடைய பெரும் பகைகளை வென்று நம்ம வானநாடு ஆண்டிட எண்ணுகின்ற சான்றோர்கள் வெற்றி பெறுவதற்கு சார்கின்ற அந்த காவலிடம் திரு அண்ணாமலை தான். நம்ம இதில் வரும்ல திருவாசகம், வானவோர் கொள்வோம் நாம் மாய படை வாராமே அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லர் படை வாராமேன்னு சொல்லி திருவாசகத்தில் அருளிதார்ல அந்த பாடலை தான் சுவாமிகள் இந்த பாட்டு அந்த ஒரு கருத்து தான் வருது. நம்ம விடைய பகையை வென்று வானநாடு ஆண்ட நம்மளுக்கு சார வேண்டிய இடம் எது? திரு அண்ணாமலை தான் என்று சுவாமிகள் இந்த பாடலில் வலியுறுத்துகிறார். அதில் 80வது பாடல். பிறம்பொரு கரங்கொண்டு அடிப்ப நந்தீசர் பெருங்கல் வீழ் பாசியின் இமையோர்
சிரம்புற ஒதுங்கி நெருங்கு நின் அவையில் தீய நேனை அணையும் நாள் உளதோ அறம்புற வகன்ற விலங்கிலை நெடுவேல் அமர்த்தகட் கிரிமகளினை குஞ்சரம்புற விருந்து விளங்குறும் சோனசைரனே கைலை நாயகனே. இப்ப அறத்தால் தேய்த்ததால் விசாலித்ததாய் விளங்கும் இலை வடிவு வாய்ந்த நீண்ட வேல் அப்படிங்கிறார். வேலுக்கு வந்து எவ்வளவு விளக்கம் சொல்ல பாருங்க. வேல் வந்து நுனி குறுகி இடையில அகன்று மீண்டும் தண்டு வரும் வரும், இதுதான் வேலு. அப்ப இதை என்ன செய்வாங்க, அறத்தை வச்சு தேய்ப்பாங்களாம். தேய்ச்சிதான் அதை விசாலமா அகலமாக்குறாங்க. அகலமாக்கி இலை வடிவில் வருது அந்த மாதிரி நீண்ட வேல். அந்த வேலுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறார். அறத்தால தேய்த்ததால் விசாலமா இருக்கின்ற இலை வடிவு வாய்ந்த நீண்ட வேலையும் போரிட்டு வென்ற திருக்கண்களை உடைய பருவதவத்தினி அம்மையின் என்னன்னா, அந்த நீண்ட அப்படிப்பட்ட நீண்ட வேலையே போரிட்டு வென்று விட்டதாம். எது? பார்வதி அம்மையுடைய திருக்கண்கள். அப்ப கண் வந்து வேல் போன்ற கண்கள் தான் இவர் அழகா விளக்கம் சொல்றாரு. அப்புறம் 2 தனங்களும் யானைகள் தாக்கப்பெற்று விளங்கும் சோனசைலரை அப்படின்னு சொல்றாரு. 2 தலைகளையும் அம்மையுடைய தனங்கள் வந்து பரயானம் அபரஞானம் ரெண்டையும் எப்பவுமே அம்மையுடைய தனங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. அவர் வந்து அந்த அம்மையுடைய தனங்கள் வந்து தாக்கப்பெற்று விளங்குகின்ற சோனசைலரே கைலை நாயகரேன்னு அழைக்கிறார். நந்திகேசர் என்ன செய்யறாரு, பொற்பிரம்ப ஒரு கருத்துல தாங்கியிருக்காரு. அது என்ன செய்யறாரு, தேவர்களுடைய மணிமுடியில் தாக்குமாறு மோதுகிறார். அப்ப அவங்களுடைய தலையில இருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அவருடைய இதால பெரம்பால தாக்குறாரு. அது எப்படின்னா, பெரிய கல்லு தன் இடையில விழுந்தா என்ன செய்யும், பாசி இருக்குல்ல, பாசி குளத்துல படிஞ்சிருக்கும், அதுல நீ கல்லை விட்டு இருந்தா என்ன செய்யும், டக்குன்னு அந்த பாசி விலகும். விலகிட்டு மீண்டும் 2 சேர்ந்து குடிக்கும். ஒரு செகண்ட் கல் உள்ள போகும், அடுத்த நிமிஷம் அந்த பாசி மெதுவாக நகன்று பழைய இடத்தையே வந்து சேர்ந்துடும். அது மாதிரி இந்த மணிமுடியில தாக்குற பெரிய கல் என்ன செய்யுது, கல் விழுந்தோடனே பாசி எப்படி அது உடனே குடிக்குதோ அது மாதிரி அந்த பெருமானுடைய அத்தாணி மண்டபத்துல குடிக்குவாங்க தேவர்கள் வந்து இப்படி வீசும்போது தேவர்கள் விலகுற மாதிரி விலகுறாங்க. ஆனா மீண்டும் எல்லோரும் கூட்டமா வந்து அந்த அத்தாணி மண்டப சபையில வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற சபையில தீவினையனும் நான் வரப்பெறும் நாள் உண்டா, என்னால வந்து அந்த மண்டபத்துக்கு தேவர்களை போல வணங்குவதற்கு வரக்கூடிய நாள் உண்டா, நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிரம்புற ஒதுங்கள்லாம் முடியோடு முடித்தாக்க ஒருத்தர் எல்லாரும் வந்து தலையில அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, மணிமுடி அணிஞ்சிருக்காங்க. அது ஒண்ணு தாக்கி விலகிக்கிடுது அப்படிங்கிற அர்த்தம் தான் ஒண்ணு சிரம்புற ஒதுங்கள்னா. அப்ப அதோடைய வெற்றியும் அந்த அமர்த்தலுங்கிறது அதோட காரியமாகிய வெற்றியை தான் உணர்த்துது. அதனாலதான் குஞ்சர கோட்டினை குஞ்சரம்னு சொல்றாரு. சுருப்பா என்ன சொல்றாரு சுவாமிகள், பெரிய வேலு, விசாலமான வேலு, வேல் போன்ற கண்களை உடைய அம்மை வந்து என்ன செய்யறாங்க, அந்த அம்மையுடைய தனங்களாக யானைகள் தாக்கப்பட்டு விளங்குகின்ற சோனசைலர். அப்புறம் நந்திகேசர் வந்து பொற்பிரம்பால தேவர்களுடைய மணிமுள்ள தாக்குனாலும் அவங்க அப்படி விலகிற மாதிரி விலகிட்டு எல்லாம் திருப்பி மீண்டி கூடிக்கொள்கிறார்கள். அதை பார்த்தா எப்படி இருக்கான், பெரிய கல்லு தண்டையில விழப்பெற்ற அந்த தண்ணியில விழுந்த போல பாசியை போல தன் இடையில் விழப்பெற்ற பாசி என்ன செய்யும், கல்லுக்குள்ள போனோடனே மீண்டும் கூடிக்கொள்ளும். அது போல இணைந்து உடனே கூடிக்கொள்றது மாதிரி இந்த தேவர்கள் மொத்தமாக கூட்டமாக பெருமானுடைய இதுக்காக அத்தாணி மண்டப சபையில வணங்குறதுக்காக இருக்கிறாங்களே, அந்த மாதிரி அடியேன் கூட சொல்ல அவர் தீவினையேனும் சொல்றாரு. தீவினையேனும் வரப்போகும் நாள் உண்டா, நான் வந்து இந்த மாதிரி சேர முடியுமா, என்னால பெருமான வணங்குவதற்கு அந்த மண்டப சபைக்கு நான் வரப்பெறும் நாளும் உண்டோ, எனக்கு தெரியலே சாமி அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இறங்குகிறார் இந்த பாடலில். திருச்சிற்றம்பலம்.